Hello students, எல்லாருக்கும் வணக்கம். Assalamu alaikum. Give me 2 minutes. We'll start the class. Okay. Okay. ஸோ தேசிய கணக்கீடு மற்றும் அரசினுடைய வகிபாகம் சம்பந்தமாக நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர். ஸோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ரோ எக்கனாமிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பிகாஸ் தேசிய கணக்கீடு என்பது ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்திற்கும் ஒட்டுமொத்தமான நாட்டுக்கும் நம்ம செய்கின்ற ஒரு கணக்கீடு தான். ஸோ இது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர். ஸோ ஆல்ரெடி நாம பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னுடைய, அதாவது பொருளியலினுடைய கிளைகள்ல நாம சிற்றின பொருளியல், பேரின பொருளியல், மேக்ரோ எக்கனாமிக், மைக்ரோ எக்கனாமிக் எல்லாம் படிச்சுக்கிறோம். ஸோ இதுல மைக்ரோ எக்கனாமிக் பார்க்காமலுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ல இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த தேசிய கணக்கீடு, நேஷனல் அக்கவுண்டிங். ஸோ ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்துக்கும் ஒட்டுமொத்தமான தேசியத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அக்கவுண்டிங் தான். இது ஒரு பேரின பொருளியலுடைய எண்ணக்கரு வருது. ஸோ பேரின பொருளியல் சொன்னா என்னன்னு பார்ப்போம். தென் பேரின பொருளியலுடைய நோக்கங்கள், மேக்ரோ எக்கனாமிக் ஒப்ஜெக்டிவ் சம்பந்தமாக நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது அடிக்கடி கேள்விக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பேரின பொருளியலுடைய கொள்கைகள், மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ், தென் பிசினஸ் சைக்கிள், வியாபார சுழற்சி அல்லது வியாபார சக்கரம் அல்லது பொருளாதார சக்கரம். இது ஆல்ரெடி நாம ஏ-லெவல் எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு படிச்சு தந்திக்கிறேன், அதை பார்க்கணும். தென் அதுக்கு பிறகு முக்கியமாக நம்ம தேசிய வருமான வட்ட பாய்ச்சல், சர்க்குலர் ஃப்ளோர் ஆஃப் இன்கம் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கணக்குல நம்ம கணக்கு செய்ய போறது கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போறோம். ஸோ பேரின பொருளியல், மேக்ரோ எக்கனாமிக் சொன்னா என்னன்னு பத்தி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது பொருளியலினுடைய ஒரு பகுதியை தான் நாம இங்க எக்கனாமிக்னு சொல்றோம், பேரின பொருளியல்னு சொல்றோம். ஸோ பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே சிற்றின பொருளியல், பேரின பொருளியல் என்று படிச்சு வைக்கிறோம். அதுல ஒன்று தான் இந்த பேரின பொருளியல்ங்கிற விஷயம். ஸோ இதுல எல்லாத்தையுமே நாம ஒட்டுமொத்தமாக ஆராய்வோம். பொருளாதாரத்தினுடைய செயற்திறன் ஆகட்டும், ஒரு எக்கனாமியினுடைய எஃபிஷியன்சி, அதே போல அந்த எக்கனாமிக்கினுடைய பிஹேவியரை ஒரு ஒட்டுமொத்தமாக ஆராய்வது தான் நம்ம மேக்ரோ எக்கனாமிக் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் பணவீக்கம், ஒரு நாட்டினுடைய இன்ஃபிளேஷன் ரேட், இலங்கையினுடைய பணவீக்கம் எத்தனை வீதம்ங்கிறது ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான இடத்துக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கலம்புக்கு இது பணவீக்கம், இந்த குடும்பத்துல இது இன்ஃபிளேஷன் எல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி வேலையின்மை வீதம் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ ஒரு ஒட்டுமொத்தமான நாட்டின்ல எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, வேலை செய்ய தகுதி உள்ள மக்கள் எத்தனை பேர் வேலை செய்ய முடியாம இருக்கிறாங்க. ஸோ அது வேலையின்மை வீதம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அதே மாதிரி ஒரு நாட்டுல பண நிரம்பல், எவ்வளவுக்கு அந்த நாட்டுல ஒட்டுமொத்தமாக பப்ளிக்கு அவைலபிளாக பணம் இருக்குது. ஸோ இது ஒரு நாட்டுக்கு சம்பந்தமாக சொல்லுவோம். அதே மாதிரி நாணய மாற்று வீதம், ஸோ இலங்கைக்கு எதிராக டொலரினுடைய பணப்பெறுமதி எவ்வளவு, ஸோ அது கலம்புக்கு வேற உங்களோட ஊருக்கு வேற இருக்க மாட்டேங்குது. ஸோ நாணய மாற்று வீதம் என்பது ஒட்டுமொத்தமான நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இதைத்தான் நம்ம பேரின பொருள் என்று சொல்லுவோம். இதை நம்ம விரிவாகவே நம்ம ஏ-லெவல்ல படிச்சுக்கிறோம். இது எல்லாருக்கும் கிளியர் தானே? மேக்ரோ எக்கனாமிக் சொல்லப்படுவதால விளங்கப்படுவது சுருக்கமான விளக்கம். Does it make sense? ரைட், ஓகே. ஸோ பேரின பொருளியலுடைய நோக்கங்கள் சம்பந்தமாக பார்த்தோம்னு சொன்னால், மேக்ரோ எக்கனாமிக் ஒப்ஜெக்டிவ். ஸோ இதுதான் ஒரு பேரின பொருளியலினுடைய நோக்கங்கள் சம்பந்தமாக பார்க்கறதுக்கான நேரம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஒப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன ஒப்ஜெக்டிவ்ஸ் சொன்னா ஒரு 6 ஒப்ஜெக்டிவ்ஸை முக்கியமாக நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஒட்டுமொத்தமான இந்த பேரின பொருளாதாரம், அதாவது ஒட்டுமொத்தமான ஸ்ரீலங்காக்குரிய நோக்கத்துல இந்த பேரின பொருளாதாரத்துக்கு சொல்லி நோக்கங்கள் இருக்குது. இதுல என்னன்னு சொன்னா, முதலாவது ஒரு அரசாங்கம் விலை உறுதிப்பாட்டை மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு பேரின பொருளியலினுடைய நோக்கம், பிரைஸ் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி முழு வேலை வாய்ப்பு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்குமே தொழில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும், அனைத்து வளங்களும் பூரணமாக பயன்படுத்தப்படணும். இது முழு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி சென்மதி நிலுவையை சமநிலையில பண்ற இக்குவிலிபிரியம் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இது ஒரு பொருளியலினுடைய நோக்கம், பேரின பொருளியலுடைய நோக்கம். நியாயமான வருமான பரம்பல், ஃபேர் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதாவது ஒரு ரிச் புவர் இவங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சு கொள்ற மாதிரி இந்த வருமான பரம்பல் என்பது காணப்பட வேண்டும் என்பது, ரைட், இது ஒரு விஷயம். அதே மாதிரி 5வது நிலைபேறான அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது நாம பிசினஸ் ஸ்டடிஸ் ஏ-லெவல்ல கூட நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். நிலைபேறான அபிவிருத்தி சம்பந்தமாக 3 தூண்கள் இருக்கிறது. ஸோ அந்த தூண்களை பொறுத்து
எல்லாத்திலையுமே அடுத்த சந்ததிக்கு ஒரு பிரச்சனை வராமலுக்கு நம்ம இன்றைக்கு செய்கின்ற அபிவிருத்திகள் இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைப்பேறான அபிவிருத்தி. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக்கினுடைய குரோத், இது ஆறும் தான் பேரின பொருளியலுடைய நோக்கங்களாக நம்ம கருதுவோம். சோ இந்த பேரின பொருளியலுடைய நோக்கங்கள்ல முதலாவது விலை உறுதிப்பாடுன்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குறைந்த அளவில் பணவீக்க விதத்தினை பேணுதல். ஸ்டெபிலிட்டி என்பதால ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இன்றைக்கு ஒரு பொருள் 200 ரூபாய் தான் விக்குதுன்னு சொன்னால் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லி 10 வருஷத்துக்கும் 200 ரூபாயில விற்கணும் என்பது விலை உறுதிப்பாடு கிடையாது. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் பணவீக்க வீதத்தினை மேக்சிமம் குறைஞ்ச அளவுல பண்ணுங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கு 100 ரூபாய் விற்கிற பொருள் ஒரு வருஷத்தால 102 ரூபாய் ஆகலாம், அடுத்த வருஷம் 104 ரூபாய் ஆகலாம். இது ஓகே, இது ஒரு நெச்சுரலான ஒரு பணவீக்கம். ஆனால் 100 ரூபாய் வித்த பொருள் 400 ரூபாய் விற்கிறது ஒரு நெச்சுரலான பணவீக்கமா? அது கிடையாது. சோ விலை உறுதிப்பாடு என்பது விலை அப்படியோ உறுதியா பல காலத்துக்கு வச்சு கொண்டிருக்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பணவீக்க வீதத்தை குறைச்சு கொள்ளணும். விலைகள் அதிகரிக்கிறது, பணவீக்கம் என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய இது. ஆனா அதை மிச்சம் குறைஞ்ச அளவுல வச்சுக்கொள்ளணும். Does it make sense? ரைட், இது புரியுதா? சோ விலை உறுதிப்பாடு என்பது ஒரே விலையை பல வருஷத்துக்கு வச்சு கொண்டிருக்கிறது இல்ல, முடிந்த வரைக்கும் பணவீக்க வீதத்தை நம்ம குறைச்சு கொள்ளணும். மெயின்டைனிங் த இன்ஃபிளேஷன் இன் லோ லெவல். ரைட், முழு வேலை வாய்ப்பு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லப்படுவது கிடைக்கத்தக்கதாக உள்ள அனைத்து பொருத்தமான வளங்கள், அப்ரோப்ரியேட்டான ரிசோர்சஸ் எல்லாருமே உற்பத்திக்காரர்கள், அதாவது நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்ற வளங்கள்ல நமக்கு எவ்வளவு இந்த நாட்டுல ஒட்டுமொத்தமாக கிடைக்கத்தக்கதாக உள்ளதோ அந்த அனைத்து வளங்களும் என்னென்ன உற்பத்திக்கு பொருத்தமாக இருக்குதோ எல்லாத்துக்குமே உற்பத்தி செயல்முறையில பயன்படுத்தணும். இதுதான் முழு வேலை வாய்ப்புங்கிற விஷயம். சோ கிடைக்கத்தக்கதாக உள்ள அனைத்து பொருத்தமான வளங்களையும் உற்பத்தி காரணிகளையும் நம்ம உற்பத்தி செயல்முறையில பயன்படுத்தணும் என்பது முழு மேலை வேலை வாய்ப்பு என்கின்ற ஒரு பேரின பொருளியல் நோக்கம். சென்மதி நிலுவையை சமநிலை சொன்னால் சென்மதி அப்படின்னா என்ன விளங்கி கொள்றீங்க? அக்கவுண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சென்மதிங்கிற வேர்டு என்ன? ரைட், வியாபார சென்மதிகள் என்ன அர்த்தம்? வியாபார கடன் கொடுத்தோன்ற அர்த்தம். சென்மதின்ற என்ன அர்த்தம்? நாம கொடுக்க வேண்டியது. சோ சென்மதி நிலுவையை சமநிலையில் பேணுதல் சொன்னா நாம கொடுக்க வேண்டிய விஷயங்களை சமநிலையாக பண்ற. சோ பேரின பொருள் போது என்ன? ஒட்டுமொத்தமாக. சோ இக்யூலிபிரியம் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நாட்டுல வெளிநாட்டு காசு உட்பாய்ச்சல் நடக்கும், ஃபாரின் கேஷ் இன்ஃப்ளோ வரும். எதன் மூலமாக வரும் சொல்லுங்க பாப்போம். நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டு காசு டாலர்ஸ்ல சரி நமக்கு வாரன்னு சொன்னால் எப்படி வரும்? ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட். நாம வேறொரு நாட்டுக்கு நம்ம நாட்டு பொருளை ஏற்றுமதி செஞ்சோம்னா அவங்களோட நாட்டு காசுல நமக்கு சல்லியை தருவாங்க. அப்ப என்னது? எக்ஸ்போர்ட். ரைட், சோ ஏற்றுமதி மூலமாக வரும். அதே மாதிரி சோ உதாரணத்துக்கு ஏற்றுமதியை நாம் எடுக்கலாம், வெளிநாட்டு காசு உட்பாய்ச்சலுக்குள்ள ஒரு வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் காசு எவ்வளவுக்கு வருதோ அட்லீஸ்ட் நம்ம ஈக்குவலா பேணணும் காசு போறதுக்கு. சோ வெளிநாட்டு காசு வெளிப்பாய்ச்சல்னு சொன்னால் ஃபாரின் கேஷ் அவுட்ஃப்ளோ. நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டு காசு எவ்வாறு வெளிப்பாய்ச்சல் ஆகுதுன்னு சொன்னால் இறக்குமதி செய்யும் போது நம்ம வெளிநாட்டவங்களுக்கு காசு கொடுக்கணும், அவங்களுக்கு டாலர்ல தான் பே பண்ணணும். இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க? காட்டுல பேமெண்ட் பண்றதெல்லாம் சரியான பிரச்சனையா இருக்குது. நீங்க முதலே மாதிரி இப்ப நாட்டுல உள்நாட்டுல பொருட்களுக்கு விலை கூடினத்தால டிரெக்டாகவே உங்களோட கார்டை பயன்படுத்தி, கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ பயன்படுத்தி நீங்க பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே. அலி எக்ஸ்பிரஸ், அலிபாபா எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. கார்டை போட்டா வேலை செய்யாது டிரெக்டா. இப்போ ஜூமு கூட டிரெக்டாக நம்ம பேமெண்ட் பண்ண முடியாம என் பேப்பல் அக்கௌண்ட்ல கனெக்ட் பண்ணி பேப்பல் மூலமாகத்தான் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து சல்லியை கொடுக்க முடியுமே தவிர இப்ப நேரடியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களையோ சேவைகளையோ நுகரக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லாமக்கிட்டாங்க. பிகாஸ் ஏன்? வெளிநாட்டு காசு வெளிப்பாய்ச்சல் வந்து நம்ம நடக்குதுங்கிறது. ரைட், சோ சென்மதி நிலுவை சமநிலையில பேணுதல் என்று சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு காசு உட்பாய்ச்சல் வருதோ, ஏற்றுமதி செஞ்சு எவ்வளவுக்கு நமக்கு வருமானம் டாலர்ஸா கிடைக்குதோ அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நம்மளோட காசு வெளிப்பாய்ச்சலை நாம சமனாக பேணணும், சமநிலையில பேணணும். அதிகமாக இருந்தால் ஓகே. ரைட், வெளிநாட்டு காசு உட்பாய்ச்சல் அதிகமாகவும் வெளிநாட்டு காசு வெளிப்பாய்ச்சல் குறைவாக இருந்தால் ஓகே, அந்த நாடு நல்ல ஒரு முன்னேற்ற நிலைமையில இருக்குது. ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வெளிநாட்டு காசினுடைய உட்பாய்ச்சலை விட வெளிப்பாய்ச்சல் தான் அதிகம். அதாவது ஏற்றுமதியில கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட இறக்குமதி செய்கிற செலவுகள் தான், அதாவது அடுத்த நாடுகளை நம்பி இருக்கிற ஒரு நாடு தான் ஸ்ரீலங்கா. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்ம நாட்டுல இந்த பொருளாதாரம் இவ்வளவு பின்னடைவு போய்கிறது. பிகாஸ் பசலை அடுத்த நாட்டுல தான் நாம நம்பி இருக்கிறோம். பிகாஸ் நம்ம நாட்டுல பசலைகள், சேதன பசலைகள் தான் இப்போதைக்கு உற்பத்தி செய்யறாங்க, கெமிக்கல் இல்லை. அதே போல விவசாயம் எவ்வளவு இருந்தும் சரியான அந்த விவசாயிகளுக்கு ஊக்குவிப்பு கிடையாது. அதனால வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சுதான் நம்ம நாட்டுல மக்களுக்கும் அரிசி கொடுக்க வேண்டியது. சோ அதை நம்பி இருந்ததால அது இன்றைக்கு பிரச்சனை. ரைட்,
அங்கர் பால்மாவில இருந்து சகல விஷயங்களும் அடுத்த நாட்டை நம்பி இருந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு இலங்கை ஒரு சரியான ஒரு உதாரணம். சோ எப்பயுமே இந்த சென்மத நிலைமை என்பது வெளிநாட்டு காசு உட்பாய்ச்சல், வெளிநாட்டு காசு வெளிப்பாய்ச்சல் அட்லீஸ்ட் சமநிலையிலேயாவது நம்ம பண்ணணும். எவ்வளவு காசு நம்ம நாட்டை விட்டு போகுதோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்குள்ள காசு எடுத்துக்கு வரதுக்காவது அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். பட் ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரைக்கும் இது எப்பயுமே நெகட்டிவாக தான் இருக்கும். அதாவது நாம கொடுக்க வேண்டியதான் கூட இருக்கும். டஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? இந்த நோக்கம் புரிஞ்சது எல்லாருக்கும்? equilibrium of balance of payment. சென்மதி நிலுவை என்று சொன்னால் ஏற்றுமதியில் எவ்வளவுக்கு வருமானம் கிடைச்சிச்சு, இறக்குமதியில் எவ்வளவுக்கு செலவு செஞ்சோம். ரைட்? இதுல எது அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை தான். பட் ஏற்றுமதி அதிகமா இருந்தா ஓகே, நோ இஷ்யூ, தட்ஸ் குட் சைன். அடுத்த விஷயம், நியாயமான வருமான பரம்பல் பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபேர் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். இது என்னன்னு சொன்னால் இந்த ஏழை பணக்கார வர்க்கத்துக்கான இடைவெளியை குறைக்கிறது. ரிடக்ஷன் ஆஃப் ரிச் அண்ட் புவர் கேப். எப்படி குறைப்பாங்க? அதிகமான சம்பாதிக்கிறவங்க, அதிகமான சொத்து இருக்கிறவங்க மீது வரிகள் விதிக்கப்படும். ரைட்? சொத்து வரி, சம்பள வரி, அந்த மாதிரியான வரிகளை எடுத்து ஏழை மக்களுக்கு சமுர்த்தி திட்டங்கள், அது இது மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்படும். சோ இது ஒரு நியாயமான வருமான பரம்பலை மேற்கொள்றதுக்காக அரசாங்கம் வச்சு கொண்டிருக்கிற திட்டங்கள். சோ நியாயமான வருமான பரம்பல், ஒரு சமனான வருமான பரம்பல் இங்க கிடையாது. ஃபேர் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். நியாயமான வருமான பரம்பல் என்பது வேறு, சமமான வருமான பரம்பல் என்பது வேறு. சமமான வருமான பரம்பல் என்பது நோக்கம் கிடையாது, பிகாஸ் அது அவங்களோட முயற்சியை கிடைக்கிறது. பட் ஒரு நியாயமான ஒரு வருமான பரம்பலாக இருக்கணும். சோ அதிகூடிய செல்வந்தர்களிடமிருந்து வரிகளை மூலமாக அறவிட்டு அதை இல்லாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த நியாயமான வருமான பரம்பலாக இருக்க போகுது. சோ ஏழை பணக்கார வர்க்கத்துக்கான இடைவெளியை குறைக்கிற ரிடக்ஷன் ஆஃப் ரிச் புவர் கேப். அதே மாதிரி நிலைபேறான அபிவிருத்தி பாத்தீங்கன்னு சொன்னால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 3 விஷயங்கள் இதுல காணப்படும். 3 விஷயங்கள் இருந்தால் அதை நம்ம நிலைபேறான அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லி எக்கனாமிக்ல சொல்லலாம். ஒன்று, இன்க்ரீஸ் இன் த ப்ரொடக்ஷன், ஜிடிபி. ஜிடிபி என்பது குரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தான் நம்ம ஜிடிபின்னு சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இனி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஜிடிபி மீன்ஸ் குரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சோ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஒரு அதிகரிப்பு இருக்கணும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது என்ன? விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, சேவைத்துறையில எவ்வளவுக்கு அந்த நாட்டுல மொத்தமாக அந்த உற்பத்தி இடம்பெறுது. சோ இது ஒரு அதிகரிப்பாக இருக்கணும். அதே மாதிரி சூழலினது தரத்தை நம்ம பாதுகாக்கணும். ப்ரொடெக்ட் த குவாலிட்டி ஆஃப் த என்வாயரன்மெண்ட். ஸோ அதனுடைய தரம் பாதுகாக்கப்படணும். அதே மாதிரி அபிவிருத்தியின் நன்மை நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பகிரப்படுவதை உறுதிப்படுத்தணும். இன்ஷூர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் டு ensure the benefits of the development among all public, among all people of the country. Right? நாட்டினது அனைத்து மக்களுக்கு இடையிலும் அந்த அபிவிருத்தியினுடைய நன்மை பகிரப்படும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஹைவேஸ் இருக்குது. ரைட்? ஹைவே, அதிவேக நெடுஞ்சாலைகள். யார் போயிருக்கீங்க இதுல? ஹைவேஸ்ல பயணிச்சவங்க. சம்டைம் கிளம்பு போகும்போது ஹைவேஸ்ல நீங்க பஸ்ல போயிருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க நிறைய இடத்துல போயிருப்பீங்க. ரைட்? சோ ஹைவேல போகும்போது நம்ம ஹைவேல என்டர் ஆகும்போது சல்லி கொடுக்கணும், தெரியுமா? ஹைவேல போகும்போது அந்த ஹைவேல போறதுக்காக நம்ம சல்லி கொடுக்கணும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹைவே அதிவேக நெடுஞ்சாலைகளை தாபிக்கும் போது ரைட், அது ஒரு அபிவிருத்தி. சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அதிகரிக்கிறது. சூழலின் தரத்தையும் பாதுகாக்கிறாங்க. ஆனா அதுல நன்மை எல்லாருக்கும் போகுமா? ஹைவேல போக வேண்டியது யாரு? ரைட்? ஓகே, எக்ஸிட்ல தான் பணம் கொடுக்கணும். ஓகே, நோ, ஓகே, தட்ஸ் ஃபைன். சோ ஹைவேல போறது யாரு? வெஹிக்கிள் வச்சுக்கிறவங்க, அதுவும் ஒரு ஹைஃபை வெஹிக்கிள் வச்சுக்கிறவங்க தான் போவாங்க. ரைட்? சைக்கிள்ல போறவங்க ஹைவேல போவாங்களா? அவங்களுக்கு ஹைவே என்பது தேவையில்லை. அப்போ அந்த அபிவிருத்தியினுடைய நன்மை அனைத்து மக்களுக்கும் போய் சேரப்படுதா? ரிச் பீப்புளுக்கு மட்டும் தான் அது போய் சேருது. டஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? சோ அது ஒரு நிலைபேறான அபிவிருத்தி கிடையாது. சோ ஒரு நல்ல ஒரு நிலைபேறான அபிவிருத்தி, அது வெறும் அபிவிருத்தியை தவிர நிலைபேறான அபிவிருத்தி கிடையாது. சோ நம்ம நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அதிகரிக்கணும், சூழலினுடைய தரமும் பாதுகாக்கப்படணும், அந்த அபிவிருத்தியுடைய நன்மை எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடியதாக இருக்கணும். அதைத்தான் நம்ம நிலைபேறான அபிவிருத்தின்னு சொல்லுவோம். இது புரியுது எல்லாருக்கும்? ரைட்? கிரேட். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார வளர்ச்சி. ஒரு நாட்டுல நம்ம பொருளாதார வளர்ச்சி என்பது என்னன்னு சொன்னால் ஃபெஸ்ட்டுக்கு பாக்குறது. நிலைபேறான அபிவிருத்தியில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு தான் பொருளாதார வளர்ச்சி. ஆனால் இது கண்டினியூஸாக இருக்கணும். சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது மெய்த்தேசிய உற்பத்தி, ரியல் ஜிடிபின்னு நம்ம சொல்லலாம். ரியல் குரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மெய் தேசிய உற்பத்தின்னு சொல்லலாம். சரியா? சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மெய்த்தேசிய உற்பத்தியில
ஏற்படுகின்ற ஒரு கண்டினியூஸான ஒரு அதிகரிப்பு. அதாவது நம்ம நிலைப்பேறான அபிவிருத்தியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உற்பத்தி அதிகரிப்பு இருக்குத்தானே, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஏற்படுகின்ற ஒரு கண்டினியூஸான டெவலப்மெண்ட் தான் இந்த பொருளாதார வளர்ச்சியாக இருக்க போகிறது. சோ இதுதான் ஒரு பேரின பொருளியலினுடைய நோக்கங்களாக இருக்க போகின்ற 6 விஷயங்கள். இது எல்லாருக்கும் புரியுதா? விலை உறுதிப்பாடு என்பது முழு வேலை வாய்ப்பு, சென்மதி நிலுவையை சமநிலையாக பேணுதல், நியாயமான வருமான பரம்பல், நிலைப்பேறான அபிவிருத்தி, பொருளாதார வளர்ச்சி. இதை கேட்டா நீங்க இந்த விஷயங்களை சுருக்கமாக எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட், ஓகே, கிரேட். சோ இது பிறகு பேரின பொருளியலினுடைய கொள்கைகள், மேக்ரோ எக்கனாமிக்கினுடைய பாலிசி. இதுக்கு விளக்கம் கேட்டு வந்தா நீங்க எழுதிதான் வேணும். இது பெரிய ஒரு விளக்கம் கிடையாது. பேரின பொருளினுடைய நோக்கங்கள் சொன்னா இதை எழுதிட்டு விளக்குகள் சொன்னால் சிம்பிளா இந்த நோட்ஸ் எழுதிட்டு வந்தீங்கன்னா சரி. ரைட், பேரின பொருளினுடைய கொள்கைகள் என்று பார்த்தோம்னு சொன்னால், ஓகே, இப்ப நமக்கு தெரியும் ஒரு நாட்டுல பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், நிலைப்பேறான அபிவிருத்தி இருக்கணும், நியாயமான வருமான பரம்பல் இருக்கணும், சென்மதி நிலுவையை அவங்க சமநிலையாக பேணணும், முழு வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய வளங்கள் அனைத்துக்கும் பொருத்தமான வளங்களுக்கு கொடுக்கணும், விலையையும் அதிகமாக அதிகரிக்காமல் ஒரு பணவீக்கத்தை. இதெல்லாம் நோக்கங்கள். இந்த நோக்கங்களை அடையிறதுக்காக அரசாங்கம் என்ன செய்யும் சொன்னால் கொள்கைகளை வகுத்துக் கொள்ளும். சோ கொள்கைகளை வகுத்துக் கொள்ளும். இந்த கொள்கைகளை நம்ம 6 கொள்கைகள் நம்ம பார்க்க போறோம். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் நிதி கொள்கை என்று சொல்லக்கூடிய கொள்கை, மானிட்டரி பாலிசி. ரைட், இங்கு நிதி கொள்கை என்று நாம என்ன சொல்றோம்னு சொன்னால் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை மத்திய வங்கியினால நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு அரச கொள்கை. ரைட், பணக்கொள்கை என்று நம்ம இங்க சொல்றோம். கவர்மெண்ட் பாலிசி தட் யூஸ் டு கண்ட்ரோல் மணி சப்ளை பை சிபிஎஸ்எல். சோ இலங்கை மத்திய வங்கியால் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பணக்கொள்கை, நிதி கொள்கை, அதாவது எவ்வளவுக்கு பணம் மக்கள்கிட்ட இருக்கணும், ரைட், பணம் இன்னும் அச்சடிக்கிறதா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சப்ளை பண்றது தான் இந்த மானிட்டரி பாலிசின்னு சொல்லக்கூடியது. எப்பயுமே இந்த சிபிஎஸ்எல் என்பது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா என்பது இலங்கை மத்திய வங்கி என்பது அரசாங்கத்திலிருந்து ஒரு தனித்துவமான ஒரு இண்டிபெண்டான ஒரு யூனிட்டாகத்தான் இதுவரை காலக்கும் இருந்துச்சு. ஆனா கடைசியாக நடந்த அப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலான ஒரு அப்பாயின்மெண்ட். சோ அரசாங்கத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொம்மையாகத்தான் அஜித் நிவாட் கப்ரால் இப்போதைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அரசாங்கத்துக்கு பணம் தேவைன்னா அச்சடிக்கிறதுக்கு சைன் போடுறதுக்கும் அப்படித்தான் இப்போதைக்கு இருக்கின்ற ஆளுநருடைய ஒட்டுமொத்தமான விஷயம் இருக்குது. ஏற்கனவே அஜித் நிவாட் கப்ரால் ஒரு பிணை மோசடியில ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர். சோ ஏற்கனவே அவரை தூக்கி கொண்டு போய் ஆளுநராக போட்டு அவரே ஏற்கனவே இருக்கின்றவங்க நிறைய பேரை பதவியை விட்டு தூக்கி மீக்கிறார். சோ இந்த மாதிரி நம்ம நாடு இன்றைக்கு சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது. சோ எப்பயுமே ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிட்டாக இருக்கிறது தான் ஒரு சிபிஎஸ்எல் ஆக இருக்கணும். பட் இன்றைக்கு சிபிஎஸ்எல் நிதித்துறை கூட நீதித்துறை எல்லா துறையும் இப்ப அரசாங்கத்துக்குள்ள தான் இருந்து கொண்டிருக்குது. இண்டிபெண்டா இருக்க வேண்டியது. தட்ஸ் அவர் அன்லக்கி. சோ ஒரு பண நிரம்பல், நாட்டுல எவ்வளவு காசு மக்கள்கிட்ட போய் சேரணும், எவ்வளவு இருக்கணுங்கிறத கட்டுப்படுத்துற கொள்கை தான் நிதி கொள்கையாக இருக்க போகிறது. இது இலங்கை மத்திய வங்கியால செயற்படுத்தப்படும். இறை கொள்கைன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பிஸ்கல் பாலிசி. பிஸ்கல் பாலிசின்னு சொன்னால் ஒரு நாட்டுல எப்படி எல்லாம் வருமானத்தை அரசாங்கம் ஈட்டிக் கொள்ளலாம். சோ பெரும்பாலுமே அரசாங்கத்தினுடைய வருமானத்துல முதல் வருமான மூலம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். எதன் மூலமாக அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறது? வரி வருமானம். வரி வருமானத்திலையும் பிரதானமாக எந்த வரி மூலமாக அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறது? ஓகே, நேரில் வரி. நேரில் வரியிலையும் மது வரி, ரைட், லிக்கர். அதனால தான் பார அத்தியாவசிய தேவைகள்ல கடைகள் பூட்டியிருந்தாலும் பார எல்லாம் துறக்க வச்சு அரசாங்கம் இன்டிரெக்டாக அனுமதி கொடுத்தது காரணம். பிகாஸ் பல கோடிக்கணக்கான விஷயங்கள் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில லிக்கருங்கிற ஒரு விஷயம், மது என்கின்ற ஒரு விஷயம் இல்லாட்டி அரசாங்கம் அப்படியோ வீட்டுக்கு போக வேண்டியதுதான். காரணம் என்னன்னு சொன்னால் அவ்வளவுக்கு வரி வருமானம் வரக்கூடியது மது வரியால மாத்திரம்தான். சோ அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் இதன் காரணமாகத்தான் பார ஓபன் பண்ணாங்க. பிகாஸ் வருமானங்கள் பல கோடியில ஒவ்வொரு நாளைக்கும் இல்லாம போனதால தான். ரைட், அரசாங்கத்தினுடைய வருமானங்களாகட்டும் அரசாங்கத்தினுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தினுடைய கொள்கை தான் இந்த இறை கொள்கையாக பிஸ்கல் பாலிசியாக இருக்கும். சோ கவர்மெண்ட் பாலிசி தட் யூஸ் டு கண்ட்ரோல் government policy. What happened? Right, that used to control government expenditure and government income. அரசாங்கத்தினுடைய வருமானம் என்னென்ன வரணும், செலவுகள் என்ன மாதிரி இருக்கணும், என்னென்ன விஷயங்களை செலவு செய்யணும்னு சொல்ற கொள்கை தான் இந்த இறை கொள்கை. பட்ஜெட் என்பது நிதி அமைச்சரினால வாசிக்கப்படுவது இந்த இறை கொள்கையினுடைய ஒரு அம்சம். என்னென்ன வருமானங்கள்
அரசாங்கம் பிளான் பண்ணிக்குது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் புதிய புதிய வரிகளை அறிமுகப்படுத்துறது, இந்தந்த செலவுகளுக்கு இந்தந்த மினிஸ்ட்ரிக்கு நாங்க ஒதுக்குறோம்னு சொல்லி பட்ஜெட் வாசிக்கிறது எல்லாம் இந்த இறை கொள்கைக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். இது ரெண்டும் மிக பிரதான கொள்கைகளாக இருக்க போகுது. இந்த கொள்கைகள் இரண்டும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நிதி கொள்கை, இறை கொள்கை. இறை என்பது அரசாங்கம் வருமானங்கள் செலவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துறது, நிதி கொள்கை என்பது நாட்டில் எப்பொழுது பண நிரம்பல் இருக்கணும் அங்கிறத இலங்கை மத்திய வங்கியால கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ரைட். மேலதிகமாக இருக்கின்ற சில கொள்கைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரம்பல் பக்க கொள்கை என்று சொல்லக்கூடிய சப்ளை சைட் பாலிசிஸ். ரைட். இது நிரம்பல் பக்க கொள்கைன்னு சொல்லும். ஒரு நாட்டினது உற்பத்தி இயலளவினை மேம்படுத்துவதற்கான அரச கொள்கை. கவர்மெண்ட் பாலிசி தட் யூஸ் டு என்ஹான்ஸ் த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த கண்ட்ரி. பாருங்க, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்றது, அதாவது உற்பத்தி இயலளவை அதிகரிக்கின்ற ஒரு விஷயம். ஸோ இதைத்தான் நம்ம நிரம்பல் பக்க கொள்கைன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ கவர்மெண்ட் முடிவு எடுக்குது, ஓகே இலங்கையில மோட்டார் வாகனங்களுக்கான உற்பத்தி இல்லை, நாம இறக்குமதி செஞ்சு கொண்டு தான் இப்போதைக்கு இருக்கிறோம். இறக்குமதி இல்லாததால தான் இப்ப ஒரு 4 lakhs வித் வெஹிக்கிள் எல்லாம் இப்போ ஒரு 8 லட்சம் வித்து கொண்டிருக்கிறது. ஒரு முச்சக்கர வண்டி ஒரு 3 வீல் வாங்குறோம்னு சொன்னா 15 லட்சம் இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு கார் வாங்குற காசு ஒரு முச்சக்கர வண்டி வாங்குற நிலைமைக்கு நம்ம நாட்டுல பணவீக்கம் வந்துட்டு. ஸோ ஒரு நாட்டினது உற்பத்தி அளவை மேம்படுத்துவதற்கான அரச கொள்கைன்னு சொன்னா சப்ளை, உற்பத்தி பொருட்களுடைய சப்ளையை கூட்டுறதுக்கு. இப்போ மோட்டார் வாகனங்களை அரசாங்கம் ஓகே நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் நினைச்சோன்னு உற்பத்தி செஞ்சிடலாமா? அதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு லேண்ட் ஒன்று நமக்கு தேவைப்படும். அதுக்குன்னு சொல்லி ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸை நம்ம கொண்டு வரணும். அதுக்குன்னு சொல்லி பில்டிங் கட்ட வேண்டி வரும். அதுக்குன்னு சொல்லி புதிய டெக்னாலஜிகளை நம்ம கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யணும்? உற்பத்தியினுடைய இயலளவு, நம்மளோட கெப்பாசிட்டியை நம்ம அதிகரிக்கணும். ரைட். உற்பத்தியினுடைய கெப்பாசிட்டியை நாம அதிகரிக்கணும். அப்ப அந்த உற்பத்தியினுடைய கெப்பாசிட்டியை அதிகரிக்கிறா என்ன நடக்கணும்? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நடக்கணும். அதுதான் உற்பத்தியினுடைய இயலளவை மேம்படுத்துவதற்கு கவர்மெண்ட் என்ன பாலிசி வச்சுக்குது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிறா நம்ம நாட்டுல ஒன்றும் கிடையாது. ரைட். ஒரு புதுசாக ஒரு சேதன பசலை உற்பத்தி செய்ய போனாங்க. என்ன திட்டம்? எப்படி சேதன பசலை உற்பத்தி செய்யற? விவசாயிகளுக்கு எப்படி அறிவுறுத்துற? அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கலாம்? ஒன்றும் கிடையாது. நினைச்ச டைம் ரைட் இயற்கை விவசாயம், அதுக்கு பேர் என்ன இயற்கை விவசாயம்னு சொல்லி போட்டாச்சு. ஆனா உண்மையான காரணம் என்ன? டாலர்ஸ் இல்ல, கடனை கொடுக்கறதுக்கு காசு இல்ல. நாட்டுல கடனுக்கு கிட்டத்தட்ட பசலைக்கு மாத்திரமே பல பில்லியன் கணக்கான டாலர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை நித்தாட்டினா காசு தங்கும் நாட்டுக்குள்ள தான் முடிவெடுத்து. வேற இயற்கை விவசாயம் இல்லை, ஒன்றும் கிடையாது. நாம செத்தாலும் கவலை இல்லை அரசாங்கத்துக்கு. பட் பேர் என்ன? இயற்கை விவசாயத்தை நாங்க மேம்படுத்துறோம். இவ்வளவு காலம் வந்து இயற்கை விவசாயம் செய்ய தெரியாதா? தேர் ஷுட் பி அ பிளான். எந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதாலும் ஒரு 5 வருஷமாவது அது டைம் எடுக்கும். அதை இங்க உற்பத்தி செஞ்சு அது ஒரு தன்னிறைவுக்கு கொண்டு வரதுக்கு. இதன் காரணமாக என்ன நடக்க போகுது? வார காலத்துல சாப்பாடு கடும் பஞ்சமாக வரப்போகுது. பிகாஸ் ஆஃப் வை? நாட்டுல பசல் இல்லை. பசல் இல்லாதால விவசாயிகளுக்கு விவசாயம் செய்யறதுக்கான தேவைப்பாடு இப்ப அதிகம். விவசாயம் செய்யணும், பசலை கிடையாது. ஸோ என்ன செய்யும்? உற்பத்தி வீழ்ச்சி அடையும். உற்பத்தி வீழ்ச்சி அடைந்தா உடனடியாக என்ன செய்யும்? இருக்கின்ற கொஞ்சத்தை அவங்க பாவிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப தட்டுப்பாடு வர ஆரம்பிக்கும். தட்டுப்பாடு வர ஆரம்பிக்கல என்ன நடக்கும்? காசு இருக்கிறவங்களை கூட கொடுத்து நாம வாங்கி கொள்வோங்கிற நிலைமை வரும். உடனடியாக என்ன செய்யும்? ஒரு அரிசி ஒரு நெல் 10,000 ரூபாய் விலைக்கு போனாலும் போகும். ரைட். ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தீர்மானம் இல்லாமலுக்கு தான் அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவு. ஒரே ஒரு முடிவு தான் இந்த நாடு இப்ப போனதுக்கு காரணம். பசலையே இறக்குமதியை உடனடியாக நிப்பாட்டினது. அது மட்டும்தான் 80% எஃபெக்டுக்கு காரணம். ரைட். அடுத்த விஷயம் நிரம்பல் பக்க கொள்கை இது. 4வது பாத்தீங்கன்னு சொன்னால் வருமான கொள்கைகள் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்கம் பாலிசிஸ். ஸோ இன்கம் பாலிசிஸ்ல மிக விரிவான அளவுல சம்பளம் மற்றும் விலைகளினுடைய அளவுகள் அதிகரிப்பதை தடுப்பதற்கான அரச கொள்கை. So government policies that used to control wide escalation in wages and price level. உடனடியாகவே ஒரு வேஜஸ் வருமானங்கள் சம்பளங்கள்ல அதிகமான அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அது ஒரு பணவீக்கத்துக்கு இட்டு செல்லும். பிகாஸ் மக்கள்ல கையில அதிகமான பணம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதிகமான பொருட்கள் சேவைகளை நுகர ஆரம்பிப்பாங்க. பொருட்கள் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அவங்ககிட்ட வருமானம் அதிகரிச்ச அளவுக்கு பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தியை நம்மளால் அதிகரிக்க முடியாட்டி இருக்கின்ற கொஞ்சம் பொருட்களுக்கு எல்லாருமே அவங்ககிட்ட இருக்கிற பணத்துல அதிகமாக பணம் இருக்கிறவங்க கொடுத்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உடனடியாகவே பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். ஸோ அதை இல்லாம செய்யறதுக்காகத்தான் அரசாங்கம் வேஜஸ் இந்த சம்பள கொள்கைகளையும் விலை மட்டங்களையும் உடனடியாக ஒரு விரிவான அளவுல அதிகரிக்காமலுக்கு வச்சுக்கொள்றதுக்கு என்ன மாதிரியான கொள்கைகள் வச்சு கொண்டிருக்கிறாங்க. இது இன்கம் பாலிசிஸ் டு அவாய்ட் இன்ஃபிளேஷனரி ப்ரெஷர்ஸ். பிகாஸ் சம்பளம் கூலிகள் உடனடியாக ஒரு பெரிய அளவில் அதிகரிச்சுன்னு சொன்னால் விலை மட்டங்கள் அதிகரித்து அது பணவீக்கத்துக்கு இட்டு செல்லுங்கிறதுக்காக இந்த வருமான கொள்கையை பின்பற்றுவாங்க. என்ன மாதிரி எவ்வளவு வருமானம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது. அதே மாதிரி 5வது கொள்கை வெளிநாட்டு வர்த்தக கொள்கை. ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ் வந்துட்டும் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும். ஸோ ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ் சொன்னால்
சுதந்திர வர்த்தகம், ஃப்ரீ இன்டர்நேஷனல் ட்ரேட். ஃப்ரீன்னு சொன்னா இலவசம் கிடையாது, சுதந்திரமாக ஃப்ரீயா நீங்க சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுறது. ஸோ சுதந்திர வர்த்தகம் சர்வதேச வர்த்தகத்தினுடைய ஆதிக்கம் அல்லது செல்வாக்கு செலுத்துவதற்கான அரச கொள்கை. ஸோ சுதந்திர வர்த்தகம் சொன்னால் எவ்வாறு, இப்ப நீங்க நினைக்கீங்க ஓகே நான் சைனாவிலேருந்து இறக்குமதி செய்யணும், நீங்க ஒரு பெரியசும் இல்லாமலுக்கு சுதந்திரமாக செய்யலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை என்ன, இறக்குமதிக்கு தீர்வை வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இறக்குமதி தீர்வுகள் இல்லாமல் இருந்தால் ஒரு நாட்டில் இருக்கின்ற உற்பத்தியாளரோ இறக்குமதியாளரோ இன்னொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சு கொண்டு வரலாம். ஆனா நம்ம நாட்டுல என்ன செஞ்சுக்கிறாங்க, இறக்குமதிக்கு தீர்வை விதிச்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன நடக்கும், இறக்குமதியாளர்கள் ஊக்குவிக்கப்படலை, டிமோட்டிவேட் பண்ணப்படுறாங்க. ஸோ இறக்குமதிகள் குறை. இப்ப நம்ம நாட்டுல இப்ப கடன் பிரச்சனை போயிட்டு இருக்குது, கடனுக்கு சல்லி கொடுக்கணும். ஸோ இதுக்கு மூணு வழிகள் தான் உண்டு. ஒன்று ரீஃபைனான்சிங், இன்னொன்று ரீஸ்ட்ரக்சரிங், அதே போல IMF கிட்ட போறது. ரீஃபைனான்சிங் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, ஏற்கனவே கடன் எடுத்து வச்சிருக்கின்ற நாடுகள்கிட்ட போய் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடன் தாங்க நாங்க சொல்லி அவங்ககிட்டயே கடனை வாங்கி மறுபடியும் அவங்ககிட்டயே அந்த வட்டியை கட்டுற, இது ரீஃபைனான்சிங் மெத்தட்ல ஒன்று கடனை தீக்கலாம் நம்ம நாடு. அப்படி இல்லைன்னு சொன்னா ரீஸ்ட்ரக்சரிங், மறுகட்டமைப்புங்கிற ஒரு மெத்தட் ஒன்று. அதுல என்ன செய்யலாம்னு சொன்னால், ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுக்கின்ற நாடுகள்கிட்ட சலுகைகளை கேட்கிறேன். ரைட், எங்களுக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு சலுகை காலம் தாங்க, நாங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக கட்டுறோம். இது ரீஸ்ட்ரக்சரிங் மெத்தட். அடுத்த மூணாவது மெத்தட் ஒன்று IMF போயிட்டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ரைட், சர்வதேச நாணய நிதியத்திட்ட போய் சல்லி வாங்கி கொடுக்கணும். ஸோ சர்வதேச நாணய நிதியத்திட்ட போனா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அதாவது நீங்க டெக்ஸஸ் விதிக்கணும், வரிகள் விதிக்கப்படணும், அதே போல இறக்குமதிக்குரிய தீர்வையை நீங்க நித்தாட்டணும், சர்வதேச வர்த்தகம் சுயமாக நன்றாக இடம்பெறணும், அதே போல நிறைய விஷயங்கள் பிரைவேடைஸ் பண்ணப்படணும், அப்பதான் வருமானம் வரும், நீங்க எங்களுக்கு கடனை திரும்ப தருவீங்கன்னு சொல்லி அவங்க கண்டிஷன் போடுவாங்க. இந்த கண்டிஷன் எல்லாம் ஏத்து நடக்க முடியாதுன்னு சொல்லி தான் IMF போறதுக்கு மத்திய வங்கி தயங்குது. அப்ப அதனால தான் ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாலும் ஏற்கனவே இருக்கின்ற நாடுகள் சலுகை கொடுக்குறேன்னு சொன்னாலும் பிரச்சனை இருக்குது. ரீஃபைனான்ஸ், ஏற்கனவே இருக்கின்ற நாடுகள்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு வருவோம்னு பார்த்தா ஏற்கனவே ஸ்ரீலங்காவினுடைய ரேட்டிங், ரைட், 2 நிறுவனங்கள் கடன் தரப்படுத்தல செய்யும். ஐ திங்க் ஃபிட்ச் ரேட்டிங் உண்டு, இன்னொன்று மூட்ஸ் ரேட்டிங் நினைக்கிறேன். இந்த 2 நாடுகள் தான் உலகத்துக்கே எல்லா நாடுகளுக்கும் கடன் தரப்படுத்தல். அதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நிலைமை அகல பாதாளத்துல இருக்குது. ஸோ கடன் கொடுக்கறதுக்கும் யாரும் மறுபடியும் தயாரா இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மூடிஸ், ரைட், சாரா, கரெக்ட். ஸோ வெளிநாட்டு வர்த்தக கொள்கை. ஸோ சுதந்திர சர்வதேச வர்த்தகத்தில் செல்வாக்கு செலுத்துறதுக்கான அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன மாதிரி, சர்வதேச வர்த்தகத்தோட ஒரு ஃப்ரீடமாக, ஒரு சுதந்திரமாக நாம வர்த்தகத்தில் ஈடுபடுறதுக்கு அரசாங்கத்தினுடைய கொள்கையை பாருங்க. இப்போதைக்கு சுதந்திர வர்த்தகத்துக்கு சாதகமாக நம்ம நாட்டு கொள்கை இல்லை, மிக பாதகமாக தான் நம்ம நாட்டு கொள்கை இருக்குது. ரைட், இப்போ ஏன் அலிபாபா அதே போல அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்தெல்லாம் டிரெக்டாக கார்ட் யூஸ் பண்ணி நம்மளால கொள்வனவு செய்ய முடியாதுன்னு சொன்னா, நாட்டுல இருக்கின்ற பொருளோட விலையை விட பாதி குறையத்தான் நம்ம கொடுக்கணும் இன்டர்நேஷனல் ரேட்ல பார்க்க போனோம்னு சொன்னா. பட் அப்படி வாங்கினா உள்நாட்டில் இருக்கிற பொருள் விற்கப்பட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதையும் தடை செஞ்சு போட்டீங்க. ஸோ அரசாங்கம் திரும்புற பக்கத்துல மக்களை நசுக்கி ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு தான் கொண்டு போய் இருக்குது இன்றைக்கு. ரைட், ஸோ இது 5வது விஷயம். ஸோ 6வது விஷயம் சம்பந்தமாக பார்த்தோம்னு சொன்னால் நேரடி கட்டுப்பாடுகள், டிரெக்ட் கண்ட்ரோல்ஸ்ங்கிற ஒரு விஷயம். ஸோ டிரெக்ட் கண்ட்ரோல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சந்தை சமநிலை விலையினையும் ஏனைய சந்தை விடயங்களையும் கட்டுப்படுத்துவதற்காக அரசினால முன்னெடுக்கப்படுகின்ற கட்டுப்பாடுகள். controls taken by the government to control market equilibrium price and other market aspects. அதாவது ஒரு சந்தையில, அதாவது சந்தை சக்திகளான கேள்வி நிரம்பலின் அடிப்படையில விலை தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு விலை பொறிமுறை தொழிற்படுகின்ற ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி, ஒரு சுதந்திர சந்தை பொருளாதாரத்துல விலை எவ்வாறு தீர்மானிக்கப்படும் நமக்கு தெரியும். கேள்வி கோடு இருக்கும், நிரம்பல் கோடு இருக்கும். ஒட்டுமொத்தமான சந்தையிலையும் அந்த டிமாண்ட் எவ்வளவு போகுது, எவ்வளவுக்கு சப்ளை இருக்குது, 2 ஒன்றுக்கொன்று சமனாகின்ற இடத்துல விலை தீர்மானிக்கப்படும், தொகையும் தீர்மானிக்கப்படும். அதுதான் அந்த மார்க்கெட்ல போகின்ற பிரைஸ் சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா அரசாங்கம் சில நேரங்கள்ல நம்ம படிச்சிருக்கிறோம், என்ன விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குதா? ரைட், உச்ச இழிவு விலை, உச்ச விலை ஞாபகம் இருக்குதா? anyone can remember? கடைசா படிச்சோம், நினைவிருக்குதா இல்ல எல்லாத்தையும் விட்டாச்சா? ரைட், இழிவு விலை என்று படிச்சோம் ஞாபகம் இருக்குதா? மினிமம் பிரைஸ், மினிமம் பிரைஸ் யாரை பாதுகாக்கிறதுக்காக? மினிமம் பிரைஸ் என்பது யாரை பாதுகாக்கிறதுக்காக வைக்கப்படுறது? உற்பத்தியாளர்களையா நுகர்வாளர்களையா? நல்லா சொல்லுங்க பாப்போம்.
ரைட்? உற்பத்தியாளர்களை பாதுகாக்கிறதுக்காக, உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக குறைந்தபட்ச விலை, இதுக்கு குறைய நீங்க விற்க கூடாது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி சொல்லுங்க பாப்போம், இந்த இழிவு விலை என்பது சமநிலை விலையை விட அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? சமநிலை விலையை விட அதிகமா குறைவா? அதிகமாக இருக்கும். சரியா? ஓகே, நிறைய பேர் சரியா தான் சொல்றீங்க. ஓகே, குட். அதே மாதிரி உச்ச விலையை விதிப்பாங்க, மேக்ஸிமம் பிரைஸ். ரைட்? மேக்ஸிமம் பிரைஸ். மேக்ஸிமம் பிரைஸ் என்னது? யாரை பாதுகாப்பதற்காக? நுகர்வாளர்களை பாதுகாப்பதற்காக. சோ உற்பத்தியாளர்கள் இதுக்கு மேல நீங்க விற்க கூடாதுன்னு சொல்றது. அதே போல இது என்னவாக இருக்கும்? சமநிலை விலையை விட சமநிலை விலையை விட குறைவாக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? சமநிலை விலை என்பதுதான் ஒரு சந்தை சமநிலையில சரியான சந்தை சக்திகளான கேள்வி நிரம்பல் அடிப்படையில் ஒரு ஃப்ரீயாக தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு விலை. அதுல அரசாங்கம் தலை போடணும். ரைட்? நுகர்வாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, பொருள்ல தட்டுப்பாடு ஏற்படுது, பணவீக்கம் ஏற்படுது என்று பல காரணத்துக்காக அரசாங்கம் என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குதோ இதைத்தான் நம்ம நேரடி கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம். சோ சந்தை சமநிலை விலையையும் ஏனைய சந்தை விலையையும் சந்தை விடயங்களையும் கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற கட்டுப்பாடுகள். சோ இதுவும் ஒரு பேரின பொருளியல் கொள்கைகளுக்குள்ள வரும். சோ இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பேரின பொருளியல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாலிசிஸாக இருக்கும். இது என்னத்துக்கு இது செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த பேரின பொருளினுடைய நோக்கம் விலை உறுதிப்பாடு, முழு வேலை வாய்ப்பு, சென்மதி நிலுவை, நியாயமான வருமான பரும்பல், நிலைபெறான அபிவிருத்தி, பொருளாதார வளர்ச்சி போன்ற பேரின பொருளினுடைய நோக்கங்களை அடைவதற்காக இந்த மாதிரியான கொள்கைகள், நிதி கொள்கை பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்காகவும், இறை கொள்கை அரசாங்கத்தினுடைய வருமானம் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும், நிரம்பல் பக்க கொள்கை ஒரு புதிய ஒரு விஷயத்தை உற்பத்தியினுடைய இயலளவு அதிகரிக்கணும்னு சொன்னால் அதுக்காக நம்ம என்ன செய்யணும், நிரம்பல் பக்க கொள்கையாகவும், வருமான கொள்கை சம்பளம் அதே போல விலை மட்டங்களை அதிகமாக மிக விரிவாக ஒரு எஸ்கலேஷனோட நடக்காம வைக்கிறதுக்காக என்ன கொள்கை இருக்குது, வெளிநாட்டு வர்த்தகம் என்பது சுதந்திரமாக ஒரு வர்த்தகம் செய்யறதுக்காக எந்த மாதிரி இன்ஃப்ளூயேஷன் செய்யறாங்க, நேரடி கட்டுப்பாடு என்பது மார்க்கெட்ல தீர்மானிக்கப்படுகின்ற விலையில எந்த அளவுக்கு அரசாங்கம் தலையிட்டு என்ன விஷயங்களை செய்யுது என்பது நேரடி கட்டுப்பாடுகளாகவும் இருக்க போகுது. இது எல்லாருக்கும் ஓகேவா? பேரின பொருளியல் கொள்கைகள்ல பார்த்த விஷயங்கள். ரைட்? இட்ஸ் ஓகே. ஓகே நோ? கிரேட். ரைட். அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், வியாபார சக்கரம் அல்லது பொருளாதார சக்கரம் அல்லது இதை வியாபார சுழற்சின்னு சொல்லலாம். ரைட்? வியாபார சுழற்சின்னு சொல்லலாம். பிசினஸ் சைக்கிள், எக்கனாமிக் சைக்கிள். சுருக்கமாக ஒரு மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ரைட்? ஓகே, இத பாருங்க ஸ்டூடெண்ட். இதுல என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த இதுல நாம எக்ஸ்எச்ல மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எடுக்கிறோம். அதாவது ரியல் gross domestic product, ரியல் ஜிடிபி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இங்கு ஏற்ற இறக்கமாக காணப்படுகின்ற இந்த கோடு தான் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். ரைட்? ரியல் gross domestic product, அதாவது உண்மையிலேயே இந்த நாட்டுல விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, சேவைத்துறை என்று சொல்லி எவ்வளவுக்கு உற்பத்தி இடம்பெற்றது. சோ இங்க காலத்தை எடுக்கிறோம். சோ ஒரு 5-6 வருஷத்தை எடுக்கிறோம். சோ சில நேரங்கள்ல மிக அதிகமாகவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல உற்பத்தி குறைவாக இருக்கலாம், கூட இருக்கலாம். இப்படித்தான் நம்முடைய மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் சாத்தியமான ஜிடிபி, பொட்டன்ஷியல் ஜிடிபி. பொட்டன்ஷியல் சொன்னால் ஒரு குறித்த பொருளாதாரத்துல கிடைக்கத்தக்கதாக உள்ள அனைத்து பொருளாதார வளங்கள், நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சி போன்ற அனைத்து வளங்களையும் பயன்படுத்தின மேக்சிமம் எவ்வளவுக்கு உற்பத்தி செய்யலாம் என்கின்றது தான் இந்த சாத்தியமான உற்பத்தி கோடு. இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு வியாபார சக்கரம் அல்லது வியாபார சுழற்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான ட்ரெண்ட் காணப்படுது? மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய கோட்டில் என்ன மாதிரியான ட்ரெண்ட் காணப்படுது? சாத்தியமான ஜிடிபில என்ன மாதிரியான ட்ரெண்ட் காணப்படுது? ட்ரெண்ட் நாம படிச்சுக்கிறோம் மெத்ஸ்ல. என்ன ட்ரெண்ட்? பாசிட்டிவ் ட்ரெண்டா, நெகட்டிவ் ட்ரெண்டா? இந்த ரெண்டுலயுமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது, எஸ், ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். ரைட்? அதாவது சாத்தியமான பொட்டன்ஷியல் ஜிடிபி என்ன செய்யுது? காலம் போக போக படிப்படியாக அதிகரிச்சு கொண்டு போகுது.
அதே மாதிரி மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி கூடி குறைந்தாலும் பட் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிகரிச்சு கொண்டு போற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதுல 4 கட்டங்களாக நம்ம பிரிக்கலாம். ஸோ இந்த மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த கோட்டுல இந்த ஏ என்கின்ற புள்ளி நம்ம உச்சின்னு சொல்லுவோம், ரைட்? இது உச்சி புள்ளி, பீக்னு சொல்லுவோம், உச்சி புள்ளியாக இருக்க போகிறது. இந்த உச்சத்துல இருந்து மறுபடியும் இது குறைவடைந்து கொண்டு போகும். இத வீழ்ச்சி காலம்னு சொல்லுவோம். கடைசியில இங்க இது வீழ்ச்சி. ஸோ வீழ்ச்சி காலம் முடிஞ்சு வீழ்ச்சியினுடைய உச்சத்துல போயிட்டார். இது வீழ்ச்சியாக இருக்க போது சி பாயிண்ட். மறுபடியும் வீழ்ச்சியிலிருந்து ஒரு அதிகரிப்பு காணப்படும். இதை விரிவாக்க காலம் என்று தருவோம். மறுபடியும் அது உச்சியில போகும், வீழ்ச்சி காலம், வீழ்ச்சி, மறுபடியும் விரிவாக்க காலம் அப்படின்னு சொல்லி போக போகுது. இப்ப சில நேரங்கள்ல சில காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பொட்டன்ஷியல் நம்மட சாத்தியமான ஜிடிபியை விட உண்மையான உற்பத்தி கூடுதலாக, உதாரணத்துக்கு 1 லட்சம் பொருளை தான் நம்ம உற்பத்தி செய்யலாம்னு சொல்லி ஒரு நமக்கு இருக்கின்ற நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியை வச்சு நாம நினைச்சு கொண்டிருப்போம். பட் நிறைய சாதகமான நிகழ்வுகள், வெளிநாட்டில் நிறைய முதலீடுகள் நம்ம நினைச்சதை விட கிடைச்சது, அதே போல புதிய வளங்கள் கண்டுபிடிச்சது போன்ற காரணிகளால வளங்களினுடைய வினைத்திறன் அதிகரிச்சது அல்லது வளத்திரட்சி அதிகரிச்சதன் காரணமாக நாம நினைச்ச சாத்தியமான உற்பத்தியை விட உண்மையான உற்பத்தி சில நேரங்கள் அதிகமாக காணப்படாம. ஸோ அந்த டைம்ல உச்சி என்பது காணப்படும், ரைட்? பீக்ல இருக்கு நம்ம ப்ராடக்ட். ஆனா சில நேரங்கள்ல நம்ம சாத்தியம், நம்ம கிட்ட காணப்படுகின்ற நிலம், உழைப்பு, மூலதன முயற்சிங்கிறது இந்த அளவுக்கு இருக்குது. ஆனா திடீரென்று கொரோனா பிரச்சனை, திடீரென்று வேலை வாய்ப்பு, திடீரென்று போராட்டம், இந்த மாதிரியான விஷயங்களால வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்படாத நிலை, வளங்களினுடைய அழிவு காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் உண்மையான உற்பத்தி வந்துடும் குறைவடையுது. ஸோ வீழ்ச்சி புள்ளிக்கு போகும். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து மீண்டு வார டைம் தான் இந்த விரிவாக்க காலம், மறுபடியும் இந்த உச்ச புள்ளி. இப்படித்தான் ஒரு வர்த்தக சுழற்சி என்பது இருக்கும். இது புரியுதா? இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், அதை சுற்றி நிறைய விளக்கம் நான் தர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? 4 கட்டங்கள் இருக்கிறது. ஒன்று உச்சி, வீழ்ச்சி, உச்சி, விரிவாக்க காலம், வீழ்ச்சி காலம், இழிவு. சாத்தியமான ஜிடிபி என்பது ஒரு பொட்டன்ஷியல், எவ்வளவுக்கு நம்மளால உற்பத்தி செய்ய முடியும் என்பது சாத்தியமானது. மெய் ஜிடிபி என்பது உண்மையாக நம்ம உற்பத்தி செஞ்சது. சில நேரங்களில் நம்மளால முடியும் நாம நினைச்சது அதை விட கூடுதலாக உற்பத்தி நடந்திருக்கலாம் அல்லது அதை விட குறைவாக நடந்திருக்கலாம். டஸ் இட் மேக் சென்ஸ்? இது எல்லாருக்குமே புரியுதா? ரைட், ஓகே. ஸோ இதை ஸ்டூடெண்ட்ஸ் நாம எப்படி நாம இதை பார்க்க போறோம்னு சொன்னால், ஓகே, லெட்ஸ் ட்ரா திஸ், ரைட்? Right, I will share the whiteboard. Right, you can see the whiteboard, I think. Right. So இது எவ்வாறு காணப்படுது? So முதலாவது விஷயம், ரைட், நம்ம இங்க எடுக்கிறோம், இங்கேயும் எடுக்கிறோம். ஸோ இங்க முதலாவதுல என்னத்தை எடுக்கிறோம்? நாம மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது உண்மையாக மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதே மாதிரி சாத்தியமான உற்பத்திங்கிற 2 விஷயங்களை நம்ம இங்க எடுக்க போறோம், ரைட்? இதை எடுத்து நம்ம இங்க அனலைஸ் பண்ண போறது காலம், டைம் பீரியடோட அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு என்ன மாதிரி வருது? ரைட், ஒரு நேரான கோடாக நாம இங்க சாத்தியமான உற்பத்தியை நம்ம கருதலாம். இதுதான் நாம எதிர்பார்க்கிறது, ஒரு காலப்பகுதிக்குள்ள ஒரு சாத்தியம். இதுதான் எங்களோட பொட்டன்ஷியல். இருக்கின்ற விஷயங்களை பயன்படுத்தி இவ்வளவுக்கு எங்களால உற்பத்தி செய்ய முடியும் என்பது. ஸோ பொட்டன்ஷியல், சாத்தியமான உற்பத்தி, பொட்டன்ஷியல் ப்ராடக்ட். உண்மையானது பார்த்தோம்னு சொன்னால் அந்த காலப்பகுதிகளுக்குள்ள உண்மையானது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ உண்மையான உற்பத்தி என்பது என்னவாக இருக்கும்? சில நேரங்கள்ல கூடி, சில நேரங்களில் குறைந்து, இந்த மாதிரி காணப்படும். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு காணப்படும். ஸோ இதுல முக்கியமாக இந்த புள்ளி, லெட்ஸ் டேக் தட், ரைட், இதுல காணப்படுகின்ற இந்த உச்ச புள்ளி, ரைட் ரைட், இதை நாம பீக் பெர்ஃபார்மன்ஸ் லெவல்னு சொல்லுவோம். பீக்ல இருக்குது, உச்சத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்றது, ரைட்? பீக், ரைட், உச்சி புள்ளி.
இப்ப உதாரணத்துக்கு பாருங்க ஸ்டூடெண்ட், இதுல நாம உற்பத்தி இதுல எடுத்தோம்னு சொன்னா நாம சில நம்பர்ஸை பாருங்க. இதுல ஒரு சாரி இந்த டைம்ல ஒரு 1000 பொருட்கள் உற்பத்தி நடக்குது. 1000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் இந்த இடத்துல உற்பத்தி நடந்தீங்கன்னு சொன்னால் உண்மையான சாத்தியமான உற்பத்தி என்ன நடக்குது? ரைட், யூ டேக் ஃப்ரம் ஹியர். ஸோ இந்த இடத்துல இருந்து நாம இங்க வரைகிறோம். ரைட், இதுதான் ஒரு 1000. 1000 வச்சுக்கோங்களேன். we have a 1000 value of products. ரைட், இது பீக் பெர்ஃபார்மன்ஸ். இந்த காலப்பகுதிக்குள்ள இது ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் ஆகிடுது. ஆனா அதே காலப்பகுதியில இதே பீரியட்ல உண்மையான சாத்தியமாக நம்ம எதிர்பார்த்ததை பார்த்தோம்னு சொன்னா இந்த லெவல்ல தான் சாத்தியமாக நம்ம எதிர்பார்த்தது இருக்க போகிறது. ஸோ இதுல இருந்து நம்ம இங்க போனோம்னு சொன்னா இங்க எப்படியுமே 1000 விட கூட இருக்குமா குறைய இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். 1000 விட கூட இருக்குமா குறைய இருக்குமா? இட் ஷுட் பி லெஸ் தென். ஸோ ஒரு 300 எடுங்களேன். ஓகே, ஒரு 300 இருக்குது. அப்ப என்ன நடக்குது இங்க? இப்ப இதுல சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கிறதா? இந்த உச்சி புள்ளியில பீக்ல எது அதிகமாக இருக்கும்? மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்குமா, இல்ல பொட்டன்ஷியல் நாம எதிர்பார்த்த சாத்தியமான உற்பத்தி என்பது அதிகமாக காணப்படுமா? எதுன்னு சொல்லுங்க பாப்போம். எது அதிகமாக காணப்படும்? இந்த உச்ச புள்ளியில மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் அதிகமாக காணப்படும். சரியா? ரைட். அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி எடுங்க, இழிவு புள்ளியை எடுத்துக்கோங்க. ரைட், இங்க இருக்கக்கூடிய நம்மளது இழிவு புள்ளி. ரைட், இழிவு புள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல இருந்து நம்ம இப்ப ஒரு ட்ரா பண்ணி எடுப்போம் எவ்வளவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த புள்ளியில இருந்து ஓகே இங்க வாரீங்க. ரைட், இது இழிவுல இருக்குது. ஸோ இது எப்படியுமே ஒரு 300 விட குறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 எடுப்போம். ரைட், 200ல இருக்குது. இது உண்மையான உற்பத்தி. அதே டைம்ல நாம எதிர்பார்த்தது அந்த வருஷமும் அந்த காலப்பகுதியில் நாம எதிர்பார்த்தது இந்த ஆயிக்கிறது. ஸோ எதிர்பார்த்தது எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இங்க அப்படியோ நீங்க போனீங்கன்னு சொன்னா ஓகே அது ஏற்கனவே 1000 வருது. அப்ப நம்ம இங்க எது கூட இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1000 சாத்தியமாக நமக்கு இருக்கும் என்று சொல்லி நாம எதிர்பார்த்தது பொட்டன்ஷியல். ஆனா உண்மையிலேயே 200 தான் நமக்கு வந்தது. அப்ப இங்க எது அதிகம்? சாத்தியமான உற்பத்தி தான் இங்க அதிகம். ஸோ இங்க மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னவாக காணப்படுகிறது? குறைவாக காணப்படுதா அதிகமாக காணப்படுதா? ரைட், மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவாக காணப்படும். ஸோ நம்ம ஞாபகம் வச்சு கொள்ளணும், உச்சி பகுதியில மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகவும் சாத்தியமான உற்பத்தி குறைவாகவும் காணப்படும். இழிவு பகுதியில மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவாகவும் சாத்தியமான உற்பத்தி அதிகமாகவும் காணப்படும். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இதை வச்சு நம்ம சில கேரக்டரிஸ்டிக் பண்ண போறோம். சரியா? சில கேரக்டரிஸ்டிக் பண்ண போறோம். ஸோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஐ வில் ஷேர் த மைண்ட் மேப். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இப்ப இதுக்கு நம்ம டெபினிஷன் ஒன்று குறிப்பிட்டோம் சொன்னால், இது என்னன்னு சொல்லி டெபினிஷன் ஒன்று கொடுத்தோம் சொன்னால், மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது எது? இந்த சுழற்சி, அதாவது ஏற்ற இறக்கங்களை கொண்ட இந்த கோடு. ரைட், மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது சாத்தியமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு, அதாவது சாத்தியம் என்று சொல்லி நாம எதிர்பார்க்கின்ற இந்த நேரான கோடு, இந்த சாத்தியமான உற்பத்தியோடு எவ்வாறு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறது என்பது வர்த்தக சுழற்சின்னு சொல்லலாம். சிம்பிளாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இந்த டெபினிஷன் எல்லாருக்கும் புரியுதா நம்ம எப்படி இதை டிஃபைன் பண்றோம்னு சொல்லி? மெய்மொத்த உள்நாட்டு, அதாவது வர்த்தக சுழற்சி அல்லது வியாபார சக்கரம், பொருளாதார சக்கரம் என்னன்னு கேட்டா, மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது சாத்தியமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு எவ்வாறு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறது என்பதுதான் வர்த்தக சுழற்சி. சரியா? ரைட், இது புரியுதா நமக்கு இதுக்கு எப்படி டிஃபைன் பண்றோம்னு சொல்லி? டெபினிஷன் கொடுக்கும், நம்ம கிராஃபை வச்சே நம்ம டெபினிஷன் கொடுக்கலாம். ரைட், மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது சாத்தியமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு எவ்வாறு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறது என்பது வியாபார சுழற்சி அல்லது பொருளாதார சக்கரம் அல்லது பொருளாதார சுழற்சி, வர்த்தக சுழற்சி எனப்படும். எஸ், வர்த்தக சகட ஓட்டம். எஸ், இத பழைய பேரு வர்த்தக சகட ஓட்டம்னு சொல்லுவாங்க. ரைட், மைண்ட் மேப்ல இருக்கிற டிராஃப் எகைன் எக்ஸ்பிளைன் பண்ண இயலும்டா. ஓகே, இங்க பாருங்க, நான் சொல்ற விஷயம் இதுதான். நமக்கு ஏ பி சி டி 4 கட்டங்கள் இருக்க போகிறது. சரியா? ஒன்று உச்ச கட்டம், உச்சி, அதுல இருந்து வரக்கூடிய வீழ்ச்சி காலம். இந்த சிக்கு பேரு வீழ்ச்சி, அதைத்தான் இங்க நம்ம கொடுத்திருக்கிறோம். சரியா? அதே மாதிரி அதுல இருந்து விரிவாக்க காலம் வரும், மறுபடியும் உச்சி வரப்போகிறது. சரியா? இந்த கட்டங்கள் வரப்போகிறது.
இதுல மெய் ஜிடிபின்னு சொன்னால் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது வந்து உண்மையான உற்பத்தி. சோ அதிகரித்து கொண்டு போக போறதாக இருக்கும், குறைவடைந்து கொண்டிருக்கும். இது சாத்தியம் என்று சொன்னால் நம்ம நாட்டுல காணப்படுகின்ற நில மூளைப்பு மூலதன முயற்சியை வச்சு எவ்வளவுக்கு பொட்டன்ஷியல் நம்மளால உற்பத்தியை மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறது. ஆனா எதிர்பார்ப்பது என்பது என்ன செய்யும்? சில நேரங்கள்ல அதிர்ஷ்டவசமாக நமக்கு வளங்கள் நாட்டுக்கு புதிதாக கிடைக்கப்பெறலாம், நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் கிடைக்கப்பெறலாம், திடீரென மாதிரி நம்மளோட டூரிசம் நல்லா இன்க்ரீஸ் ஆகலாம். சோ நம்மளோட உற்பத்தி இயலளவை தீர்மானிக்கின்ற காரணிகள் 2 படிச்சிருக்கோம் இயலவில். நம்ம வளங்களினுடைய திரட்சி அதிகரிக்கின்ற, அதாவது புதிய வளங்கள் கண்டுபிடிக்கிற புதிய வளங்கள் நம்ம நாட்டுக்குள்ள வாரது, அதன் மூலமாக நாம நினைச்சதை விட அதிகமாக நம்மளுக்கு வரலாம். அல்லது வளங்களினுடைய வினைத்திறன் அதிகரிக்கலாம். சோ வளங்களுடைய வினைத்திறன் சொன்னா இருக்கின்ற வளங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து, அனுபவம் கொடுத்து, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, புதிய டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாக உற்பத்தியினுடைய இயலளவு அதிகரிக்கலாம். இந்த காரணங்களால நம்ம எதிர்பார்க்கின்ற உற்பத்தியை விட நம்ம உண்மையிலே அடைஞ்ச உற்பத்தி அதிகமாக காணப்படும். இது உச்சி, பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற டைம், ரைட்? அதுல இருந்து கொஞ்ச நாளையில குறைவடைய ஆரம்பிக்கும். சோ இந்த குறைவடைகின்ற காலத்தை தான் நம்ம வீழ்ச்சி காலம்னு சொல்றோம். சோ மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி படிப்படியாக குறைவடைந்து சென்று, பிகாஸ் சம்டைம் நமக்கு கிடைச்ச வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் வெளியேறலாம். டூரிஸ்ட் எல்லாம் அவங்களோட அந்த காலம் முடிஞ்சோன்னு, அவங்களோட அந்த ஹாலிடே சீசன் முடிஞ்சோன்னு வெளியேறலாம். சோ வளங்களினுடைய பற்றாக்குறை அல்லது வளங்கள் வந்துட்டு நகர்வடைவதன் காரணமாக அது வீழ்ச்சி அடைந்து மறுபடியும் அதனுடைய மினிமம் நிலைமைக்கு போகலாம். சோ எதிர்பார்த்ததை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகலாம், மறுபடியும் விரிவடையலாம், மறுபடியும் மேக்சிமைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நடக்கிறது தான் நம்ம வர்த்தக சுழற்சி ஓட்டம்னு சொல்லுவோம். ரைட் ரைட் இதுல ஸ்டூடெண்ட்ஸ், இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மேல் நோக்கிய அல்லது கீழ் நோக்கிய நகர்வை காட்டும். அப்ப நான் என்ன சொல்றோம்? ஒன்று நமது மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ரைட்? இது மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய மேல் நோக்கிய நகர்வு, அதாவது மேல் நோக்கி போகலாம் அல்லது கீழ் நோக்கி போகலாம். மேல் நோக்கிய கீழ் நோக்கிய நகர்வை இது காட்டுகிறது. வியாபார சுழற்சியினுடைய கட்டங்கள் பார்த்தோம்னு சொன்னா, ரைட், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், விரிவாக்க காலம், உச்சி காலம், வீழ்ச்சி காலம், அதே போல வீழ்ச்சி 4ஆக பிரிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், பீக்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பீக்கை பாருங்க. சோ பீக் என்பது என்ன? இங்க இருக்கக்கூடிய உச்ச புள்ளி. சரியா? இந்த உச்ச புள்ளியில ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இந்த டயக்ராமை நீங்க போடணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு யோசிக்கணும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நம்மட இந்த வளைவடைந்து கொண்டு போகின்ற கோடு. சோ முதலாவது கட்டம் உச்சியை பத்தி யோசிங்க. பீக் பெர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க செய்யுங்க. பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி எது அதிகமாக காணப்படும்? மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியா? ரைட், எது அதிகமாக காணப்படும்? உச்சி புள்ளியில ஜிடிபி, ரியல் ஜிடிபி, ரைட்? ரியல் ஜிடிபி அதிகமாக காணப்படும். அதுவும் மேக்சிமத்துல இருக்குமா இல்லையா? அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியினுடைய மேக்சிமத்தில் இருக்க போகிறது. சோ இதை நாம சொல்லுவோம் உச்சக்கட்ட மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? உச்சக்கட்ட மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குது, ரைட்? இப்ப உச்சக்கட்ட மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்தி, விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, சேவைத்துறை எல்லாத்திலையும் மேக்சிமம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்குது. ஏன் நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம உற்பத்தி செஞ்சுக்கிறோம்? இப்ப நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ரைட்? வளமைக்கு மாற்றமாக நிறைய பொருட்களை நீங்க உற்பத்தி செஞ்சிருக்கீங்கன்னா என்ன காரணத்துக்காக செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கெஸ் பண்ணுங்க பாப்போம். why we should produce more product? நீங்க ஒரு உற்பத்தியாளர், நீங்க ஒரு ஃபேக்டரி வச்சுக்கிறீங்க, உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார் கம்பெனி வச்சுக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு போன் கம்பெனி வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால், வளமையாக நீங்க உற்பத்தி செய்கின்றதை விட அளவுக்கு அதிகமாக நீங்க மிச்சம் உற்பத்தி செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன ரீசனாக இருக்கலாம்? எனிமா? இன்கம் இன்க்ரீஸ் கிடையாது. இன்கம் இன்க்ரீஸ் ஓகே, ஒரு விதமாக சொல்லலாம். இன்கம் இன்க்ரீஸ் ஆகினால் இன்கம் எதன் மூலமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? எஸ், மோர் பயர்ஸ். மோர் பயர்ஸுக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? டிமாண்ட் அதிகரிச்சிக்க இல்லையா? உதாரணத்துக்கு நீங்க ஏன் நிறைய பொருட்களை ஒரு உற்பத்தி செய்றீங்கன்னு சொன்னா, மார்க்கெட்ல டிமாண்ட், வளமைக்கு மாற்றமாக பொருட்களுக்கு டிமாண்ட் ஆகிருக்குன்னு சொன்னால், ஒரு ப்ரொடியூசர்ஸ் நாம என்ன செய்வோம்? நிறைய பொருட்களை உற்பத்தி செய்ய கொடுப்போம். சோ ஏன் நீங்க உச்சக்கட்ட மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏற்படுதுன்னு சொன்னால், கேள்வி. சோ கேள்வி என்பது ஒரு தனிநபரினுடைய கேள்வியை நம்ம கேள்வின்னு சொல்ற மாதிரி, மொத்த கேள்வி, ஒரு நாட்டுல காணப்படுகின்ற அனைத்து கேள்வியை நம்ம ஏடின்னு சொல்லுவோம், அதாவது எக்ரிகேட் டிமாண்ட், ரைட்? எக்ரிகேட் டிமாண்ட், எக்ரிகேட் டிமாண்ட், இதை ஏடின்னு சொல்லுவோம்.
மொத்த கேள்வி, ஒரு நாட்டில் அந்த பொருட்களுக்கு காணப்படுகின்ற மொத்த கேள்வி. பிகாஸ் இங்க நம்ம மொத்தமாகத்தான் ஆராய்வு செய்வோம். பிகாஸ் இது பேர் என்ன பொருள். அப்போ ஏன் இந்த பீக் லெவல்ல உச்ச புள்ளியில உச்சக்கட்ட மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குதுன்ற காரணம் அந்த டைம்ல மொத்த கேள்வியும் உச்சத்துல இருக்குதுன்ற அர்த்தம். டஸ் இட் மேக் சென்ஸ்? இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி லிங்க் போடுறோம்னு விளங்குதா? ஃபர்ஸ்ட்டுக்கு நாம திங்க் பண்ண போறது மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதுல இருந்து மொத்த கேள்விக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அதுவும் உச்சத்துல தான் இருக்கும். டஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? இது புரிதல் இருக்கும். ரைட், கிரேட். இப்போ அடுத்து யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஓகே நிறைய பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சுக்கீங்க வளமக்கத்துக்கு மாறாக. அப்போ என்ன நடந்திருக்கும்? ஏற்கனவே இருக்கின்ற ஊழியர்களை விட அதிகமான ஊழியர்களை நீங்க வேலைக்கு வச்சிருக்கணுமா இல்லையா? வளமையானதை விட. அப்ப என்ன நடந்திருக்கும்? வேலை வாய்ப்புக்கு என்ன நடந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? உச்சக்கட்ட மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் வேலை வாய்ப்பும் உச்சத்துல உள்ளது அர்த்தம். பிகாஸ் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். நிறைய பொருட்கள் வழக்கத்துக்கு மாறாக அங்கேயும் உச்சத்துல இருக்குது. பிகாஸ் அது உச்சக்கட்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம், உச்ச புள்ளியில. சோ வேலை வாய்ப்பும் உச்சத்துல இருக்கு. எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் ஒன்று, வேலை வாய்ப்புக்கும் பணவீக்கத்துக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு சொன்னால் நேர்க்கணிய தொடர்பாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் வை என்று சொல்லுங்க பாப்போம். வேலை வாய்ப்பு அதிகரிச்சுன்னு சொன்னா மக்கள்கிட்ட என்ன நடக்கும்? காசு கூட இருக்கும். காசு அதிகரிக்குது, பண நிரம்பல் மக்கள்கிட்ட அதிகரிச்சுன்னு சொன்னால் அந்த பணத்தை கொண்டு பொருட்கள் சேவைகளுக்கு கேள்வியை ஏற்படுத்த நடப்பாங்க. அந்த டைம்ல பொருட்கள் சேவைகள் இருக்கின்ற அளவு அதிகரிக்கவில்லை என்று சொன்னால் இருக்கின்ற கொஞ்சம் சிறிய பொருட்களுக்கு மக்களுக்கு இடையில நான் வாங்கணுமா நீங்க வாங்கணுமான்னு சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு விலை அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க. பணவீக்கம் அதிகரிச்சிடும். சோ எப்பயுமே வேலை வாய்ப்பு கூடினால் நாட்டுல பணவீக்கம் கூடும். இது தியரி. சோ தேர் இஸ் a positive relationship between employment and inflation. இது எல்லாருக்கும் மனசுல பதியுதான். ஒரு நாட்டுல வேலை வாய்ப்பு கூடுதுன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா பணவீக்கம் அதிகரிக்குது. பணவீக்கம் என்ன? பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் வந்துட்டும் அதிகரிக்கிறது. Does it make sense guys? வேலை வாய்ப்புக்கும் பணவீக்கத்துக்கும் இடையே நேர்க்கணிய தொடர்பு காணப்படும். ஓகேவா? இது எல்லாரும் மனசுல நிறுத்தி கொண்டீங்களா? ரைட், ஓகே. அப்ப நாம எப்படி இதை செய்ய போறோம்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஃபெஸ்ட்டுக்கு பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல மொத்த கேள்வி என்ன மாதிரி இருக்குது, மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன மாதிரி இருக்குது, வேலை வாய்ப்பு பணவீக்கம்னு சொன்னா நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னால் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருந்து ஃபெஸ்ட்டுக்கு நம்ம ஆரம்பிச்சோம்னு சொன்னா ஓகே ஒரு உச்சத்துல இருக்கு. நமக்கு தெரியும் உச்சப்புள்ளி என்பது. கற்பனை பண்ணுங்க, உச்சப்புள்ளி எங்க இருக்கும், சாத்தியமான கோடு எங்க இருக்கும் சொன்னால் உச்சப்புள்ளி தான் ஆக மேலுக்கு இருக்கும். சோ உச்சத்துல மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கும். எப்ப மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி உச்சத்துல இருக்கும்? உச்சத்துல கேள்வி இருக்கும் போது. ரைட், அதே மாதிரி உச்சத்துல மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி சொன்னா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுத்திருப்போம். சோ வேலை வாய்ப்பும் அங்க உச்சத்துல இருக்குது. வேலை வாய்ப்புக்கும் பணவீக்கத்துக்கும் இடையில நேர்க்கணிய தொடர்புன்னு சொன்னால் பணவீக்கமும் அங்க உச்சத்துல இருக்கின்ற அர்த்தம். சோ இப்படித்தான் நம்ம இந்த 4 புள்ளிகளையும் இந்த மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து அடுத்ததுக்கு போகும். அதே போல ரைட், இந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து அடுத்தது என்ன இருக்குது? இழிவு. ரைட், இழிவு புள்ளியை பாத்தீங்கன்னு சொன்னா வீழ்ச்சி, டிராப். இந்த இருக்கக்கூடிய இந்த விஷயம் இழிவுல இருக்கக்கூடிய இந்த புள்ளி சி புள்ளி. சோ இழிவுல இருக்கல மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் எங்க இருக்கும்? ஆக குறைவான அந்த அந்த காலப்பகுதிக்குரிய இழிவுல தான் இருக்கும். வெரி வெரி லோவா இருக்கும். அப்போ மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது இழிவாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன் நீங்க ஆக குறைந்த அளவு பொருட்களை உற்பத்தி செய்யறீங்க உங்களோட ஃபேக்டரியில? பிகாஸ் ஆக குறைந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. எக்ரிகேட் டிமாண்ட் ஏடி அங்க ஆக குறைஞ்ச அளவுக்கு இருக்குது, இழிவுல இருக்குது. அதே மாதிரி ஆக குறைந்த அளவுக்கு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க. பிகாஸ் பொருட்கள் குறைய உற்பத்தி செய்யறது. சோ மேலதிகமான வேலை வாய்ப்பு நமக்கு தேவையில்லை. அப்போ வேலை வாய்ப்பும் என்ன செய்யும்? இழிவுல இருக்குது. வேலை வாய்ப்புக்கும் பணவீக்கத்துக்கும் என்ன தொடர்பு? நேர்க்கணிய தொடர்பு. சோ வேலை வாய்ப்பு குறைந்தால் மக்களிடத்துல காசு புழக்கம் குறைவடையும். காசு புழக்கம் குறைவடைகின்ற போது இருக்கின்ற பொருட்களுக்கு யாருமே டிமாண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால விலைகளும் குறைவடைய ஆரம்பிக்கும். சோ பணவீக்கமும் மிக இழிவாக வந்து சேரப்போகுது. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்றோம்னு சொல்லி டிராஃப்க்கு இழிவுக்கு. சோ ஆரம்பிக்கிறோம் ரியல் ஜிடிபில இருந்து, அதுக்கு கனெக்ஷனை போடுறோம் ஏடிக்கு, அது பிறகு எம்ப்ளாய்மெண்ட் யோசிக்கிறோம், அதுக்கு கனெக்ஷனை போடுறோம் இன்ஃபிளேஷனுக்கு. டஸ் இட் மேக் சென்ஸ்? ரைட், ஓகே. இப்போ உச்சி பீக் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தாச்சு, டிராஃபும் பார்த்தாச்சு. இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், பீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்தது பிறகு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். ஒரு உச்சியில ஒரு பொருளாதாரத்தினுடைய சக்கரம் இருந்தால் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? அடுத்த கட்டம் என்ன வரப்போகிறது?
வீழ்ச்சி காலம் ஆரம்பிக்கும். சோ வீழ்ச்சி காலம் இந்த இருக்குது மூன்றாவது பாயிண்ட். சோ வீழ்ச்சி காலம் என்பது என்ன? மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி எல்லாம் குறைவடையுதுன்னு அர்த்தம். மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடைந்த அர்த்தம் படிப்படியாக மொத்த கேள்வி குறைவடையுதுன்னு அர்த்தம். ரைட்? பொருட்கள் சேவைகளுடைய அளவை குறைக்கிறீங்கன்னு அர்த்தம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதே நீங்க குறைக்கீங்க அர்த்தம். வேலை வாய்ப்புக்கும் பணவீக்கம் இடையில நேர்கணிய தொடர்புன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு குறைவடைந்தால் என்ன செய்யும்? பணவீக்கம் குறைவடையும் அர்த்தம். சோ இந்த மாதிரி தான் வீழ்ச்சி காலத்துல விஷயம் இருக்க போகிறது. அதே மாதிரி வீழ்ச்சி காலத்துல வந்து ஒரு இழிவு புள்ளியை தாண்டினது பிறகு அடுத்த கட்டமாக என்ன இருக்கும்? விரிவாக்க காலம் வரப்போகுது. சோ விரிவாக்க காலம் என்பது எக்ஸ்பேண்டிங் பீரியட், இந்த கட்டம். சோ விரிவாக்க கட்டத்துல என்ன நடக்கும்? மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது இழிவுல படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருட்கள் சேவைகளுக்கான டிமாண்ட் மொத்த கேள்வி என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. சோ அதிகரிக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தியை படிப்படியாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ வேலை வாய்ப்பு அதிகரிக்குது. வேலை வாய்ப்பு அதிகரிக்குதுன்னு சொன்னால் வேலை வாய்ப்புக்கும் பணவீக்கத்துக்கும் இடையே நேர்கணிய தொடர்பாக இருந்தால் பணவீக்கமும் அதிகரிக்க போகுது. இப்படித்தான் நம்ம இந்த சார்ட்டை கிளியராக நான் பொம்பிச்சு கொண்டிருப்போம். இது உங்களுடைய ஏ லெவலுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Right? All of you? Right? Got it, right? Right. So இதுதான் இந்த வியாபார சுழற்சி. இதுல நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ரைட். அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், தேசிய வருமான வட்ட பாய்ச்சல், சர்க்குலர் ஃப்ளோர் ஆஃப் இன்கம். சரியா? சர்க்குலர் ஃப்ளோர் ஆஃப் இன்கம். ஸோ தேசிய வருமான வட்ட பாய்ச்சல் அல்லது வருமான வட்ட பாய்ச்சல் என்று சொன்னால் எவ்வாறு வருமானங்கள் நமக்கு கிடைக்கப்படுதுங்கிறது பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சரியா? இப்போ பேரின பொருளாதாரத்தினுடைய துறைகள், எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம், எக்கனாமிக் செக்டர்ஸ் அல்லது எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். பேரின பொருளாதாரத்தினுடைய துறைகள் பார்த்தால் 4 முக்கியமான துறைகள் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யார் சார் சொல்லலுமா? ஒரு பேரின பொருளாதாரத்துறை துறைகள் சொன்னா 4 துறைகள் இருக்கிறது. என்னென்ன துறை? நம்ம ஏ லெவல்ல படிச்சிக்கிறோம். வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை. இன்னொரு துறை என்ன? 3 துறைகள் வந்துருச்சு. இன்னொன்று வெளிநாட்டுத்துறை. வெளிநாட்டுத்துறை பொதுவாக ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சொல்லக்கூடிய வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, பிசினஸ் ஃபர்ம்ஸ், அதே மாதிரி அரசாங்கம், அதே போல கவர்மெண்ட், ஃபாரின் செக்டர், வெளிநாட்டுத்துறை. ஸோ வெளிநாட்டுத்துறை வேற ஒன்றும் இல்லை, ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற நடவடிக்கைங்க. ஸோ அரசல்லாத துறைகளும் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். பெரும்பாலும் முக்கியமான துறைகளாக இந்த 4 துறைகளை நம்ம பார்ப்போம். சரியா? இதுல வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கின்ற விஷயங்கள்ங்கிறத இதை உள்நாட்டுத்துறை என்று சொல்லலாம். சரியா? பிகாஸ் வீட்டுத்துறை என்பது ஃபேமிலி, சொல்ல போனா ஃபேமிலி, வீட்டில் இருக்கிறவங்க வருமானத்தை உழைச்சு கொண்டு அதுல செலவு செஞ்சு கொண்டு மிச்சத்தை சேமிச்சு கொண்டிருக்கிற வீட்டுத்துறை. நிறுவனத்துறை என்று சொன்னால் நிறுவனங்கள், பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சு நமக்கு விற்கிறவங்க. அரசு துறைன்னு சொன்னால் அரசாங்கம். ஸோ இது எல்லாமே நாட்டுக்குள்ள இருக்கிறதால உள்நாட்டுத்துறை என்று சொல்லலாம். வெளிநாட்டுத்துறை என்பது ஃபாரின் செக்டர் என்பது ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்களை கொண்டது. சரியா? இதுதான் ஒரு பேரின பொருளாதாரத்தினுடைய துறைகள், எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் நம்ம சொல்றதுக்கான ஒரு விளக்கம். இது எல்லாருக்கும் ஓகேவா? Does it okay to all? சோ பேரின பொருளாதாரத்துடைய துறைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ரைட். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமானது பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு, ஒரு எக்கனாமிக்கினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இங்க நாம 3 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்ப்போம். முதலாவது ஸ்ட்ரக்சர் எளிய பொருளாதாரம், சிம்பிள் எக்கனமின்னு சொல்லக்கூடியது. எளிய பொருளாதாரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட், இதுல 2 பேர் தான் இருப்பாங்க. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சிம்பிள் எக்கனாமி, ஒரு எளிய பொருளாதாரம் சொன்னால் 2 துறைகள் தான் காணப்படும். ஒன்று அது வீட்டுத்துறையாக இருக்கும், அதே மாதிரி நிறுவனத்துறையாக இருக்கும். இங்க அரசாங்கமோ வெளிநாட்டையோ பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். ரைட்? சோ இதுதான் ஒரு எளிய பொருளாதாரம், சிம்பிள் எக்கனாமி என்று சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ல 2வது ஸ்ட்ரக்சர் மூடிய பொருளாதாரம், க்ளோஸ்ட் எக்கனாமின்னு சொன்னால் நாட்டை விட்டு வெளியே எந்த பொருளும் போறதும் கிடையாது, நாட்டுக்குள்ள எந்த ஒரு பொருளும் வாரதும் கிடையாது. இத மூடிய பொருளாதார கொள்கை, மூடிய பொருளாதாரம் சொல்லுவோம். இங்க யாரா இருப்பாங்கன்னு சொன்னால் இங்கு வீட்டுத்துறை இருக்கும்,
நிறுவனத்துறை இருக்கும், எக்ஸ்ட்ராவா கவர்மெண்ட்டும் இருக்கு. ஸ்ரீலங்காவில இந்த மூடிய பொருளாதார கொள்கை இருந்துச்சு, தெரியுமா யாருக்கு? சரி, ஸ்ரீலங்காவில வந்து இந்த மூடிய பொருளாதார கொள்கை யார் ஆட்சி காலம் வந்துச்சுன்னு சொன்னா ஜே.ஆர். ஜெயவர்தனவினுடைய காலம் வரைக்கும் மூடிய பொருளாதார கொள்கை தான் இருந்துச்சு. அவர் வந்துதான் 1970க்கு பின்னர் நினைக்கிறேன், சரியா, அவர் வந்துதான் திறந்த பொருளாதார கொள்கை நாட்டுல, ஐ திங்க் ஜே.ஆர். ஜெயவர்தனை பிறகு ஐ திங்க் ஸ்ரீமா பண்டார் நாயக்கா நினைக்கிறேன், ரைட். சோ அவர் வந்தது பிறகுதான் திறந்த பொருளாதார கொள்கையாக மாத்தினார். அதாவது வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் சேவைகள் நம்ம நாட்டுக்கு வரலாம், நாம வெளிநாட்டுக்கு பொருட்கள் சேவைகளை விற்கலாம் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் ஸ்ரீலங்கா ஒரு பாரிய கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிருந்துச்சு. அது வரைக்கும் ஒரு மூடிய பொருளாதாரம் தான் இருந்துச்சு, ரைட். சோ வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரச துறை காணப்படுகின்றது மூடிய பொருளாதாரமாக, க்ளோஸ்ட் எக்கனாமியாக காணப்படும். அதே மாதிரி அடுத்த விஷயம் திறந்த பொருளாதாரம், ரைட். should be திறந்த பொருளாதாரம், ஓபன் எக்கனாமின்னு சொல்லுவோம், ரைட், ஓபன் எக்கனாமி. சோ திறந்த பொருளாதாரம் யார் இருப்பாங்கன்னு சொன்னால் இதுல 4 பேரும் இருப்பாங்க. இதுல வீட்டுத்துறையும் இருக்கும், நிறுவனத்துறையும் இருக்கும், அரசாங்கமும் இருக்கும், ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்களை கொண்டு வெளிநாட்டு துறையும் காணப்பட்டால் அதை நாம திறந்த பொருளாதாரம், ஓபன் எக்கனாமி. சோ இதுல ஓப்பனா யாரு வேணா வெளிநாட்டுல இருந்து வரலாம், வெளிநாட்டுல இருந்து பொருட்கள் சேவைகளை இறக்குமதி செய்யலாம், வெளிநாட்டுக்கு பொருட்கள் சேவைகளை ஏற்றுமதி செய்யலாம். சோ நமக்கு தேவையான பொருட்களினுடைய சுழற்சி இடம்பெற்று கொண்டே இருக்கும், ரைட். எஸ், நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்து நாட்டுக்குள்ளேயே விற்பனை செய்யறது, வெளிநாட்டினுடைய எந்த ஒரு தலையீடும் இல்லாம இருந்தால் அது மூடிய பொருளாதாரம். சோ இதுதான் 3 பொருளாதார கட்டமைப்புகள். இது எல்லாருக்கும் விளங்கினுச்சா? எளிய பொருளாதாரம் என்பது வீட்டுத்துறை நிறுவனத்துறையை மாத்திரம் கொண்ட பொருளாதாரம். மூடிய பொருளாதாரம் என்பது வீட்டுத்துறை நிறுவனத்துறை அரசாங்கத்தை கொண்டது, நாட்டுக்குள்ளே தான் எல்லாம். திறந்த பொருளாதாரம் என்பது வீட்டுத்துறை நிறுவனத்துறை அரசு துறையோடு சேர்த்து வெளிநாட்டு துறையையும் கொண்ட பொருளாதாரத்தை நம்ம திறந்த பொருளாதாரம் சொல்லுவோம். Does it make sense guys, all of you? பொருளாதார கட்டமைப்பு, ரைட், கிரேட். இப்போ ஒரு எளிய பொருளாதாரத்தினுடைய வருமான வட்ட பாய்ச்சலை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ ஒரு எளிய பொருளாதாரத்தினுடைய வருமான வட்ட பாய்ச்சல். ஓகே, லெட்ஸ் draw and see. Let's take the whiteboard. ரைட். இப்போ ஒரு எளிய பொருளாதாரத்தினுடைய வருமான வட்ட பாய்ச்சல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஒயிட் போர்ட் விளங்கும்னு நினைக்கிறேன். இஸ் தட் ஓகே கைஸ்? ஒயிட் போர்ட் இஸ் ஓகே நோ? ஓகே, ரைட். சோ இப்போ பாப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன மாதிரி ஒரு எளிய பொருளாதாரம் இருக்க போகுதுன்னு சொன்னால், முதலாவது இங்கு லெட்ஸ் டேக் கிரீன் கலர். முதலாவது ஒரு துறை இருக்கிறது, இவங்க வீட்டுத்துறைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டிராஃப்ட்ல நம்ம போடுவோம். இவங்க தான் வீட்டுத்துறை, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வீட்டுத்துறை, ஃபெமிலிஸ், பொருட்கள் சேவைகளை வச்சிருக்கிறவங்க. இந்த வீட்டுத்துறையை நம்ம இந்த வீட்டுத்துறையிடம் தான் நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்ற காரணிகள் காணப்படும். சோ இவங்களை சொல்லலாம், இந்த வீட்டுத்துறையை நம்ம சொல்லலாம் காரணி உடைமையாளர்கள் நம்ம சொல்லுவோம், காரணி உடைமையாளர்கள். சோ இவங்கிட்ட தான் என்னென்ன காரணிகள் காணப்படும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், சம்டைம் நிலம் காணப்படலாம், ஓனர்ஸ் இவங்க தான், ரைட். உழைப்பு காணப்படலாம், அதே மாதிரி மூலதனம். சோ முயற்சியை நாம இங்க எடுக்க தேவையில்லை, பிகாஸ் முயற்சி என்பது வீட்டுத்துறையிட்ட பெருசா ஈக்காது. சோ நாம முயற்சியாண்மையை விட்டுட்டு நிலம், உழைப்பு, மூலதனம் போன்ற உற்பத்தி காரணிகளுடைய உடைமையாளர்களாக இந்த வீட்டுத்துறையினர் காணப்படுவாங்க, சரியா? அதே சமயம் இந்த சைட்ல நாம நிறுவனத்துறையை எடுக்கலாம். சோ நிறுவனத்துறையை நாம இங்க எடுத்தோம்னு சொன்னா, ரைட். சோ நிறுவனத்துறை, so change the color. ரைட், இது நிறுவனத்துறை என்று எடுத்துக்கொள்வோம். பிசினஸ் ஃபர்ம்ஸ், ரைட். இவங்க நிறுவனத்துறையாக இருக்க போறாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸாக இருக்க போறாங்க. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது பாருங்க, வீட்டுத்துறையிடம் தான்
இங்கு எல்லா விஷயங்களும் காணப்பட்டால் இந்த வீட்டுத்துறை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட தான் நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி இருக்குது. ரைட், சாரி, நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சியை விட்டுருங்களேன், மூலதனம் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னா இவங்க ஒரு கட்டத்துல இந்த நிலம் உழைப்பு மூலதன முயற்சியை வீட்டுத்துறையிடம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா they will give to இங்கு நிறுவனத்துறைக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது புரிதலா இருக்கும். ரைட், வீட்டுத்துறையிடம் இருக்கின்ற நிலம் உழைப்பு மூலதன முயற்சியை இவங்க உற்பத்தி காரணிகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ இவங்க என்னத்தை இங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் உற்பத்தி காரணிகளை, இவங்கிட்ட காணப்படுகின்ற உற்பத்தி காரணிகளை கொடுப்பாங்க. ரைட், அந்த உற்பத்தி காரணிகள் நாம என்னது சொல்றோம்னு சொன்னால் இவங்கிட்ட காணப்படுகின்ற நிலமாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், ரைட், மூலதனமாக இருக்கட்டும், சரியா, இந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கு போய் சேரப்போகுது. யாருக்கு? நிறுவனத்துறைக்கு போகுது. இதனை பெற்றுக்கொண்ட நிறுவனத்துறையினர், ரைட், இதனை பெற்றுக்கொண்ட நிறுவனத்துறையினர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க இவங்களுக்கு காசை கொடுப்பாங்க. நிலத்தை பெற்றுக்கொண்டா அதுக்குரிய விடயமாக வாடகை கொடுக்க போகிறது. உழைப்பை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய கூலி சம்பளங்கள் கொடுக்கப்பட போகிறது. மூலதனத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய வாடகையாக இருக்க போகிறது. சோ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மறுபடியும் இங்கு நிறுவனத்துறை மறுபடியும் என்ன செய்யும் சொன்னால் வீட்டுத்துறைக்கு கொடுப்பாங்க. ரைட், வீட்டுத்துறையை நோக்கி நகரும். வீட்டுத்துறையை நோக்கி என்ன நகரும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் வீட்டுத்துறையினர் நிறுவனங்கள் உற்பத்தி காரணிகளான நிலம் உழைப்பை பெற்றுக்கொண்டு நிலத்தை பெற்றுக்கொண்டிருந்தால் அதற்கான வெகுமதியாக வாடகையை கொடுப்பாங்க. ரைட், உழைப்பை பெற்றுக்கொண்டிருந்தால் சம்பளம் கூலிகளை கொடுப்பாங்க. அதே போல அவங்ககிட்ட இருந்து மூலதனத்தை கடனாக பெற்றிருந்தால் அதற்காக வட்டியை கொடுப்பாங்க. ரைட், இந்த மாதிரி வரப்போகிறது. இது எல்லாருக்கும் புரியுதா? இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன நடக்குன்னு சொல்லி. எஸ், முயற்சியை பத்தி நாம இங்க யோசிக்க தேவையில்லை. பிகாஸ் முயற்சியை விட்டுடுங்களேன், முயற்சி நம்ம இங்க தேவையில்லை. பிகாஸ் முயற்சி என்பது வீட்டுத்துறையிட முயற்சியாளர்களாக இருந்தால் அவங்களே பிசினஸ் ஓனராக மாறிடுவாங்க. புரியுதா? அதனால நம்ம முயற்சியை நம்ம இங்க எக்ஸாம்பிளாக எடுக்கல. பட் முயற்சி போட்டாலும் பிரச்சனை இல்லை. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்க போட்டாலும் அது ஓகே. ரைட், இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க என்ன செய்வாங்க? உற்பத்தி காரணிகளான நிலம் உழைப்பு மூலதனத்தை பெற்றுக்கொண்டவங்க வாடகை சம்பளம் வட்டியை கொடுத்துட்டு நிறுவனத்துறை என்ன செய்யும்? பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தியில ஈடுபடும். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சு யாருக்கு கொடுப்பாங்க? மறுபடியும் அவங்களோட ஃபேக்டரி, அவங்களோட நிலத்தை வாங்கி உற்பத்தி செஞ்சு சம்பளம் கொடுத்து வட்டி கொடுத்து மறுபடியும் என்ன செய்வாங்க? எகெயின் வீட்டுத்துறைக்கு இந்த பொருட்கள் சேவைகள் என்ன செய்வாங்க? விற்பனை செய்வாங்க. அப்போ மறுபடியும் இங்க என்ன நடக்க போகிறதுன்னு சொன்னால் நிறுவனத்துறை, ரைட், நிறுவனத்துறை மறுபடியும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவங்க உற்பத்தி செய்த பொருட்கள் சேவைகளை எல்லாம் மறுபடியும் வீட்டுத்துறையினருக்கு கொடுக்க போறாங்க. ரைட், வீட்டுத்துறையை கொடுப்பட போகுது. சோ வீட்டுத்துறையினருக்கு என்ன போகிறது? பொருட்கள் மற்றும் சேவைகள் போக போகிறது. ரைட், பொருட்கள் சேவைகள். ரைட், இப்போ இதை பெற்றுக்கொண்ட வீட்டுத்துறையினர் என்ன செய்வாங்க? இதுக்கு சும்மா பெற்றுக்கொள்வாங்களா? சும்மா கொடுப்பாங்களா? நோ. இவங்களும் என்ன செய்யணும்? மறுபடியும் பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவை இவங்களும் மேற்கொள்ள வேண்டி வரும். ரைட், சோ இதுக்கான காசை மறுபடியும் இவங்க கொடுக்கணும். ரைட், சோ இது என்னவாக இருக்க போகுது? பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவாக இருக்க போகிறது. ரைட், பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவாக வருங்க. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எப்படி மாறுதுன்னு சொல்லி? Can you guys understand this? ஆரம்பத்துல வீட்டுத்துறையிட்ட இருந்த நிலம் உழைப்பு மூலதனத்தை நிறுவனத்துறையிட்ட கொடுக்குறாங்க பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு. அதுக்காக அவங்க இவங்களுக்கு வாடகை சம்பளம் வட்டியை கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்கிட்ட பெற்றுக்கொண்டதை வச்சு பொருட்கள் சேவைகளாக உற்பத்தி செஞ்சு அவங்களோட தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க விலைகளை கொடுக்குறாங்க, காசை கொடுக்குறாங்க, கொடுப்பனவுகளை கொடுக்குறாங்க. ரைட்,
இது இப்படி நடக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு 1000 ரூபாய் பெறுமதியான லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம உதாரணம் ஒன்று எடுக்க போறோம். ஒரு 1000 ரூபாய், ஓகே, லேண்ட விடுங்களேன். ஒரு லேபர், ஓகே ஓகே, லேண்ட், ஓகே, 1000 ரூபாய் பெறுமதியான லேண்ட், அதாவது 1000 ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு லேண்ட் வச்சுக்கோங்க. இது வீட்டுத்துறையினரிடம் காணப்படுது. இதை இவங்க நிறுவனத்துறை கொடுக்குறாங்க. சரியா? அப்ப நிறுவனத்துறை கொடுத்தா நிறுவனத்துறைக்கு போகின்றது எவ்வளவு? 1000 ரூபாய் பெறுமதியான லேண்ட். அதுக்காக எவ்வளவுக்கு வாடகை கிடைக்க போகுது சொல்லுங்க பாப்போம். இவங்களுக்கு வாடகையாக எவ்வளவு கொடுக்க போகிறது? அதுவும் 1000 rupees உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? 1000 ரூபாய் பெறுமதியான உற்பத்தி காரணிகள் போகிறது. அதே போல 1000 ரூபாய் பெறுமதியான வருமானம் வீட்டுத்துறைக்கு வந்து சேரப்போகுது. இப்போ இவங்க கிடைச்ச வருமானம் எல்லாத்தையும் நிறுவனத்துறை பொருட்கள் சேவைகளுக்காக செலவழிக்குமா? சொல்லுங்க பாப்போம். கிடைத்த 1000 ரூபாய் வருமானம் கிடைச்சது. 1000 ரூபாய் வருமானத்தையும் கொண்டு போய் பொருட்கள் சேவைகளுக்காக வீட்டுத்துறை கொடுக்குமா? சோ சில நேரங்கள்ல ஓகே, ஒரு 800 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யறாங்க. அதுக்காக ஒரு 800 ரூபாய் காசு கொடுக்கப்படுதுன்னு வைங்க. ரைட்? அப்போ 800 ரூபாய் காசு கொடுக்கப்பட்டால் பொருட்கள் சேவைகள் 800 ரூபாய்க்கு கொள்வனவு செஞ்சாங்க. அதுக்காக 800 ரூபாய் காசு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கொடுக்கப்பட்டால் மிச்சம் இருக்கிற 200 ரூபாய் எங்கங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று வருதா இல்லையா? ரைட் ரைட். அந்த 200 ரூபாய்க்கு பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? யாரு சரி? ரைட். இப்ப இந்த வீட்டுத்துறை பெற்றுக்கொண்ட இந்த 1000 ரூபாவில இருந்து ரைட் இங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் உருவாகிறது. ரைட், ஒரு 200 ரூபாய் காசு வந்துட்டும் நம்மட இந்த வருமான வட்ட பாய்ச்சலை விட்டு வெளியாகின்றது. ரைட், 200 ரூபாய் ஒன்று வெளியாகிறது. இந்த 200 ரூபாவுக்கு தான் பேரு சேமிப்பு. இதுக்கு பேரு சேமிப்பு. புரியுதா எல்லாருக்கும்? இந்த சேமிப்பு எப்படி வந்துச்சு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மேக் சென்ஸ் கைஸ்? ரைட். ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாருங்க, இப்போ இந்த 200 ரூபாவை பெற்றுக்கொண்டவங்க என்ன செய்வாங்க? பொதுமக்கள் என்ன செய்வாங்க? இது ஒரு 200 ரூபாய் கூட கையில வச்சுக்கலாம். ஒரு 20 லட்சமாக இருந்த அவங்களோட சேமிப்பு கையில வச்சுப்பாங்களா? என்ன செய்வாங்க? அவங்க இத எங்க கொண்டு போவாங்க? பேங்க்குக்கு கொண்டு போய் வைக்க பார்ப்பாங்க. சோ இந்த 200 ரூபாய் காசும் பேங்க்குக்கு போகுது. ரைட். வங்கி என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று இங்க வந்து பேங்க்ல போய் நாம சேமிச்சு வைக்க போறோம். ரைட், வங்கிக்கு போகுது. ரைட். இப்போ மறுபடியும் வங்கியில் இருக்கின்ற காசு யாருக்கு கொடுப்பாங்க? வங்கி என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? வங்கி என்ன செய்வாங்க? வங்கி என்ன செய்யும்? வங்கியினுடைய வேலை என்ன? கடன் கொடுக்கிற, அதுல இருந்து வட்டி வருமானத்தை உழைச்சு கொள்ற. சோ வங்கி என்ன செய்யும் சொன்னால் நிறுவனத்துறைக்கு கடன் கொடுக்கப்படும். அப்படின்ற என்ன அர்த்தம்? வங்கிட்ட இருந்து நிறுவனத்துறையினர் கடனை பெற்றுக் கொள்வாங்க. சோ வங்கி என்ன செய்யும் சொன்னால் அந்த குறித்த செக்டர்ல இத இன்வெஸ்ட் பண்ணும். சரியா? முதலீடு செய்ய போகிறது. சோ என்ன நடக்கும் சொன்னால் இந்த வங்கியிடம் உள்ள காசை வங்கி ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் அவங்க இதை முதலீடு செய்வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த வங்கியிடம் இருக்கின்ற இந்த காசு மறுபடியும் முதலீடு என்கின்ற ஒரு விஷயமாக மாறப்போகிறது. சேமிப்பு வங்கியின் மூலமாக ஒரு முதலீடாக மாறப்போகிறது. ரைட். இந்த முதலீடுகள் எதை நோக்கி போகும் சொன்னால் நிறுவனங்களை நோக்கி போகும். நிறுவனங்கள், புதிய நிறுவனங்கள் புதிய முயற்சிகள் மீது புதிய கடன்களை கொடுத்து அவங்க முதலீடு செய்வாங்க. சோ அந்த முதலீடு எங்க போகும் சொன்னால் மறுபடியும் நிறுவனத்துறையை நோக்கி போகும். சரியா? இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சோ நிறுவனத்துறைக்கு மறுபடியும் என்ன செய்யுது? வருமான வட்ட பாய்ச்சலுக்குள்ள புதிதாக முதலீடு என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று உருவாக போகிறது. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த வருமான வட்ட பாய்ச்சல் இதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ்
ரெண்டு விஷயங்கள் நம்ம அந்த வருமான வட்டத்தை விட்டு இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வருமான இந்த வட்டத்தை வச்சு, அதாவது உற்பத்தி காரணிகளை கொடுக்கிறது, நம்ம வாடகை சம்பளத்தை எடுக்கிறது, பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்றது, அதுக்கான கொடுப்பனவு கொடுக்கிறது. இதை தாண்டி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இந்த வட்டத்துக்குள்ள வார ஒரு விஷயமும் இருக்குது, வட்டத்தை விட்டு வெளியே போற ஒரு விஷயமும் இருக்குது. என்னது? ரைட், யோசிச்சு பாருங்க. ஒன்று, கிடைச்ச 1000 ரூபாய் இந்த வருமான வட்ட பாய்ச்சலுக்குள்ள ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நகராம என்ன செய்யுது? வருமான வட்ட பாய்ச்சலை விட்டு வெளியால 200 ரூபாய் போகுதா இல்லையா? ரைட், இந்த வரும் இங்க டெக்ஸ் இல்ல முன்சீர், டெக்ஸ் இங்க இல்லையே, இங்க அரசாங்கம் இல்லையே, நம்ம அரசாங்கத்தை பத்தி பார்க்கல, இங்க வீட்டுத்துறை நிறுவனத்துறையும் இல்ல, ஒரு எளிய பொருளாதாரத்தினுடைய வருமான வட்ட பாய்ச்சல் தான் நம்ம பாக்குறோம் இங்க. சோ டெக்ஸ் இங்க இல்ல. சோ என்ன நடக்குதுன்னு சொன்னால், 200 ரூபாய் சேமிப்பாக இந்த வருமான வட்ட பாய்ச்சலை விட்டு, அதாவது இந்த 200 ரூபாவும் அப்படியே போகாமலுக்கு 200 ரூபாய் அங்க சேமிச்சு வச்சு கொண்டிருக்காங்க. அது இந்த வருமான வட்ட பாய்ச்சலை விட்டு வெளியே போறதால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் வெளிப்பாய்ச்சல்னு சொல்லுவோம். வித்ரோவல்ஸ், டபிள்யூ வித்ரோவல்ஸ், வருமான வட்ட பாய்ச்சலை விட்டு வெளியால போறதால இதனை வெளிப்பாய்ச்சல்னு சொல்லுவோம், வித்ரோவல்ஸ் சொல்லுவோம். இது புரிதலா இருக்கும். சேமிப்பு என்பது ஒரு வருமான வட்ட பாய்ச்சலின் வெளிப்பாய்ச்சல். Does it make sense guys? அதே மாதிரி இந்த நிறுவனத்துறையும் வீட்டுத்துறையும் இருக்கின்ற வருமான வட்ட பாய்ச்சலுக்குள்ள நிறுவனத்துறைக்கு புதிதாக முதலீடு என்கின்ற வடிவத்துல காசு உட்பாயுது, காசு வருது. சோ வருமான வட்ட பாய்ச்சலுக்குள்ள மறுபடியும் இந்த காசு வருது. என்ன பேர்ல வருது? முதலீடு என்கின்ற பேர்ல வருது. சோ வங்கிகள் நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்து முதலீடு செய்யுது. அப்போ நிறுவனத்துறைக்குள்ள, அதாவது வருமான வட்ட பாய்ச்சல்ல உட்பாய்ச்சலாக முதலீடு காணப்படும். இன்வெஸ்ட்மெண்ட். சோ வருமான வட்ட பாய்ச்சல்ல உட்பாய்ச்சலாக முதலீட்டையும் வெளிப்பாய்ச்சலாக சேமிப்பையும் நம்ம சொல்லுவோம். சோ நினைக்க கூடாது வெளிப்பாய்ச்சல் சேமிப்புண்ட நாம தானே சேமிச்சு வச்சுக்கிறோம், அது எப்படி வெளிப்பாய்ச்சல் சொன்னால் வருமான வட்ட பாய்ச்சலினை விட்டு, வட்டத்தினை விட்டு வெளியே போறதால சேமிப்பு என்பது ஒரு வெளிப்பாய்ச்சலாகவும், முதலீடு என்பது நிறுவனத்துறை வருமான வட்ட பாய்ச்சலுக்குள்ள மறுபடியும் காசு வாரத்தால அதை நாம உட்பாய்ச்சல் சொல்லுவோம், இன்ஜெக்ஷன். புரியுதா? இதெல்லாம் எப்படி இருக்கு விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? Got it? Got the point? Nusrat, Salma, Larifa, Abdurrahman, Nishaf, Mazin, Akshayni. ரைட். அதே மாதிரி சரியா, அதே மாதிரி இதுல இன்னொரு கான்செப்ட் நம்ம என்னன்னு பார்ப்போம்னு சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு இங்கு இங்கு இந்த சாப்டரை மட்டும் பாருங்க. ரைட், இந்த ஏரியாவை மட்டும் பாருங்க. லெட்ஸ் சேஞ்ச் த கலர். ஓகே, லெட்ஸ் டேக் திஸ் கலர். ஓகே, இந்த ஏரியாவை பாருங்க. என்ன இது? நிலம் உழைப்பு மூலதன முயற்சி என்கின்றது நிறுவனத்துறைக்கு கொடுக்கப்படுவதாகவும், அதற்கு பதிலாக வாடகை சம்பளம் வட்டி என்று கொடுக்கப்படுகின்ற விஷயத்தை இது ஒரு சந்தையாக பார்த்தால், உற்பத்தி காரணிகள் நிறுவனத்துறைக்கு பரிமாற்றப்படுகிறது, அதாவது விற்கப்படுகிறது சேவைகள். அதற்கு பதிலாக நிறுவனத்துறை வாடகை சம்பளத்தை போனால் இங்கு என்ன பரிமாற்றப்படுகிறது ஸ்டூடெண்ட்ஸ்? பொருட்கள் சேவைகளுடைய பரிமாற்றம் இடம்பெறுதா? உற்பத்தி காரணிகளினுடைய பரிமாற்றம் இடம்பெறுதா? இங்க எதனுடைய பரிமாற்றம் இங்க இடம்பெறுகிறது? ரைட், உற்பத்தி காரணிகளினுடைய பரிமாற்றம். அப்ப இதை நாம சொல்லலாம், ரைட், நிறுவனத்துறைக்கும் வீட்டுத்துறையினர் தம்மிடம் உள்ள நிலம் உழைப்பு மூலதனம் போன்ற முயற்சி போன்ற உற்பத்தி காரணிகளை பரிமாற்றம் செய்கின்ற சந்தை காரணி சந்தைன்னு சொல்லுவோம், ஃபேக்டர் மார்க்கெட். ரைட், இதை நம்ம சொல்லுவோம் காரணி சந்தைன்னு சொல்லுவோம், ஃபேக்டர் மார்க்கெட். ரைட், ஃபேக்டர் மார்க்கெட்னு சொல்லப்படுவது இது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ஸை நம்ம பார்ப்போம். ரைட், இதை பாருங்க. இது என்னது? பொருட்கள் சேவைகளை நிறுவனத்துறையிடமிருந்து பெற்றுக்கொண்டுட்டு அதுக்கான கொடுப்பனவை கொடுக்குறாங்க. இங்க என்ன பரிமாற்றப்படுகிறது? சிம்பிளாக பொருட்கள் சேவைகளினுடைய பரிமாற்றம். அப்ப இதை நம்ம சொல்லலாம், நிறுவனத்துறையினரிடமிருந்து வீட்டுத்துறையினர் தமக்கு தேவையான பொருட்களையும் சேவைகளையும் பெற்றுக்கொண்டு பொருட்கள் சேவைகள் அதற்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்ளும் பொருட்கள் சேவைகள் பரிமாற்றப்படுகின்ற சந்தை பொருட்சந்தை என்று சொல்லலாம் நாம. சோ இங்க இடம்பெறுவது பொருட்சந்தை, இங்க இருக்கிறது காரணி சந்தை. இது புரியுதா எல்லாருக்கும்? All of you got the point? அப்போ நாம ஒரு எளிய பொருளாதாரத்தினுடைய மாதிரியிலிருந்து நம்ம என்ன சொல்றோம்? வீட்டுத்துறை நிறுவனத்துறை இரண்டும் காணப்படுகின்ற பொருளாதார கட்டமைப்பை எளிய பொருளாதாரம். சோ அவங்க ரெண்டு பேரையும் தான் நம்ம எடுத்திருக்கிறோம்.
சோ வீட்டுத்துறை காரணி உடைமையாளர்களாக காணப்படுவாங்க. நிலமுழைப்பு மூலதன முயற்சி போன்ற உற்பத்தி காரணிகளுடைய உடைமை அவங்ககிட்ட காணப்படும். அதை நிறுவனத்துறைக்கு வழங்குவாங்க. அந்த நிறுவனத்துறை அதனை பெற்றுக்கொண்டு அதற்கான வாடகை சம்பளம் கொடுக்கப்படும். இதற்கான சந்தை காரணி சந்தை என்று சொல்லுவோம். ரைட்? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஓகே, இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், லெட்ஸ் டேக் another color. இப்ப பாருங்க, இங்கு இந்த உற்பத்தி காரணிகளுடைய நிலமுழைப்பு மூலதனம் என்பது பரிமாற்றப்படுவது, ரைட், உண்மையிலேயே என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு பிசிக்கலான ஒரு ப்ராடக்டா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? நிலம் கொடுக்குறீங்க, ரைட், உழைப்பு கொடுக்குறீங்க. இது என்னது? ரைட், இது என்ன பாய்ச்சல்? இதை நாம சொல்லலாம் மெய்ப்பாய்ச்சல் என்று சொல்லுவோம். நாம இங்கே நடக்கக்கூடிய விஷயத்த மெய்ப்பாய்ச்சல், ரைட், அல்லது மெய் சுற்றோட்டம், ரியல் ஃப்ளோ, ரியல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். உற்பத்தி காரணிகளை நம்ம கொடுக்கறத மெய்ப்பாய்ச்சல். பிகாஸ் பிசிக்கலா நம்ம கொடுக்கிறோம், நம்ம கிட்ட காணப்படுகின்ற நிலம், ரைட், கொடுக்கிறோம் நம்ம ரியல் ஃப்ளோ. ஆனா இங்க காணப்படுவது என்ன? பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவுல என்ன நடக்கும் சொன்னால் பணப்பாய்ச்சல் இடம்பெறும். ரைட், இது பணப்பாய்ச்சலாக இடம்பெறும். ரைட், மானிட்டரி ஃப்ளோ, பணச்சுற்றோட்டம். இது புரிதலா இருக்கும் நம்ம எப்படி சொல்றோம்னு சொல்லி. சோ உற்பத்தி காரணிகளுடைய நிலமுழைப்பு மூலதனம் கொடுக்கப்படுவது ஒரு மெயில், ரியல், கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது, கொடுக்கிறோம். தென் பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்யறாங்க? வீட்டுத்துறையினர் மேலுக்கு மெய்ப்பாய்ச்சலில் இடம்பெறுகின்றாங்க, வீட்டுத்துறையினர் கீழுக்கு என்ன செய்யறாங்க? பணப்பாய்ச்சல இடம்பெறாங்க. சோ மெய்ப்பாய்ச்சல் என்பது என்ன நடக்குது? நிறுவனத்துறையை நோக்கி நகர்கிறது. வீட்டுத்துறையிடமிருந்து மறுபடியும் பணப்பாய்ச்சல் என்பது கிடைக்கிறது. சோ என்ன நடக்குது? ஆக்சுவலா நம்மகிட்டே வாங்கி நமக்கே விற்கிறாங்க. அதுதான் கோஆபரேட். ரைட், ரைட், அதைத்தான் நான் சொல்லிக்கிறேனே. இங்க 200 சேமிப்பு என்பது உட்பாய்ச்சல், முதலீடு என்பது வெளிப்பாய்ச்சல் என்று சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேனே. சேமிப்பு தான் இந்த கீழுக்கு பாருங்க, வட்டத்தினை விட்டு போவதால சேமிப்பு என்பது வெளிப்பாய்ச்சல் என்று சொல்லி, முதலீடு என்பது உட்பாய்ச்சல் என்று சொல்லி சொல்லிக்கிறேன். ரைட், இதுதான் உங்களோட ஒட்டுமொத்தமான ஒரு எளிய பொருளாதார கட்டமைப்புடைய விஷயங்கள். இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? It makes sense, right? Okay, let's take a screenshot and attach to this mind map, then you can get the point. So okay, let's share the mind map. Right, okay, so இதுதான் நாம draw பண்ணின விஷயம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதை பாருங்க, இந்த இது வீட்டுத்துறை உற்பத்தி காரணிகளான நிலமுழைப்பு மூலதன முயற்சி நிறுவனத்துறை கொடுக்குது. நிறுவனத்துறை அதற்கு வாடகை, கூலி, வட்டி, இலாபத்தை கொடுக்கிறது. அதனை பெற்றுக்கொண்ட நிறுவனத்துறை பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து வீட்டுத்துறை கொடுக்கிறது. மறுபடியும் வீட்டுத்துறை அதற்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்கிறது. ரைட், இந்த சார்ட் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்குதா? இப்ப ரைட், அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 4 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று காரணி சந்தை சம்பந்தமாக நான் சொன்னேன். காரணி சந்தை என்பது என்ன? மேலுக்குள்ள பகுதி. வீட்டுத்துறை உற்பத்தி காரணிகளை கொடுத்து அதற்கான வாடகை, கூலி, வட்டி, லாபத்தை பெற்றுக்கொள்கின்ற இந்த சந்தை தான் ஃபேக்டர் மார்க்கெட், காரணி சந்தைன்னு சொன்னேன். வீட்டுத்துறையும் நிறுவனத்துறையும் சந்தித்து உற்பத்தி காரணிகளை பரிமாற்றிக் கொள்வதற்கான இடம் அல்லது ஏற்பாடு, அது ஒரு பிசிக்கலாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆன்லைன் பிரசன்ஸாக இருக்கலாம். சரியா? இது காரணி சந்தைன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பொருட்சந்தைன்னு சொன்னால் பொருட்கள் சேவைகள் பரிமாற்றப்பட்டு அதற்கான கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பகுதி, கீழுக்குள்ள பகுதி. சோ அதை நம்ம பொருட்சந்தைன்னு சொல்லுவோம்.
வீட்டுத்துறையும் நிறுவனத்துறையும் சந்தித்து பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கான இடம் அல்லது ஏற்பாடு காரணி சந்தைன்னு சொல்லலாம். ரைட். மூணாவது விஷயம் வெளிப்பாய்ச்சல், வித்ரோவல்ஸ். வெளிப்பாய்ச்சல் என்ன அர்த்தம்? இது இதுல கிராஃப்ல இல்ல, நம்ம இங்க பாத்திக்கிறோம். சரியா? வெளிப்பாய்ச்சல் என்ன அர்த்தம்? வீட்டுத்துறைக்குள்ள இருந்து, அதாவது இந்த வருமான வட்ட பாய்ச்சலை விட்டு வெளியால போகிறது என்ன? கிடைக்கின்ற இந்த 1000 ரூபாவை என்ன செய்யறாங்க? 800 ரூபாவை மாத்திரம் பொருட்கள் சேவைகளுக்கு செலவழிச்சிட்டு 200 ரூபாவை சேமிக்கிறாங்கன்னு சொன்னால் வெளியே போகிறது. இது சேமிப்பாக இருக்கும். சரியா? வெளிப்பாய்ச்சலுக்கு உதாரணம். அதை டபிள்யூன்னு சொல்லுவோம், வித்ரோவல்ஸ். ரைட். வருமான வட்ட பாய்ச்சல் இருந்து வெளியேறுகின்ற பெறுமதிகளை நம்ம வித்ரோவல் சொல்றோம். ஒரு எளிய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு மாத்திரம் ஒரு வெளிப்பாய்ச்சலாக காணப்படும். ஆனா அதுவே ரைட் ஒரு சேமிப்பு காணப்படும். அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மூடிய பொருளாதாரம் வந்தீங்கன்னு சொன்னா வரி என்பது ஒரு வெளிப்பாய்ச்சலாக வரும். ஏஏடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூடிய பொருளாதாரம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, எளிய பொருளாதாரம் மாத்திரம் போதும். நம்ம மூடிய பொருளாதாரம், திறந்த பொருளாதாரத்தினுடைய இந்த வருமான வட்ட பாய்ச்சலம் ஏ லெவல்ல மட்டும் படிச்சா போதும். சரியா? சோ வரி என்பது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு வெளிப்பாய்ச்சலாக காணப்படும். பிகாஸ் வரி செலுத்தணும், நிறுவனங்கள் வரி செலுத்தணும். சோ அது வட்டத்தை விட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படும். அதே போல இறக்குமதி என்று சொல்லும் போது அரசாங்கம், அதாவது இறக்குமதி செய்யறவங்க அதை நிறுவனங்கள் கொடுக்கணும் காசை. சோ இறக்குமதி என்பதும் ஒரு வெளிப்பாய்ச்சலாக காணப்படும். சோ டபிள்யூ வித்ரோவல்ஸ், வருமான வட்ட பாய்ச்சல் இருந்து வெளியேற போகக்கூடிய விஷயங்கள். அதே போல உட்பாய்ச்சல்களை நாம சொல்லுவோம் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். சோ ஐ ரைட், இட் ஷுட் பி ஐ, இன்ஜெக்ஷன்ஸ். சோ இன்ஜெக்ஷன் உட்பாய்ச்சல் சொன்னா நிறுவனத்துக்குள்ள வாரது. ஒரு எளிய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு என்பது வங்கிகளில் வைக்கப்படுவதனால வங்கிகள் கடன்களை கொடுத்து நிறுவனங்கள் மீது முதலீடுகளாக அதனை மேற்கொள்ளும். சோ மறுபடியும் நிறுவனத்துறையை நோக்கி அது முதலீடுகள் என்ற வடிவத்தில் புதிதாக வருவதால அதை உட்பாய்ச்சல் சொல்லுவோம். சோ வருமான வட்ட பாய்ச்சலுக்கு வெளியில் இருந்து புதிதாக உள்நுழைகின்ற பெறுமதிகளை நாம உட்பாய்ச்சல் சொல்லுவோம். இது ஒரு எளிய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு மாத்திரம் காணப்படும். அதுவே ஒரு மூடிய பொருளாதாரம், மூடப்பட்ட ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமியாக இருந்தால் அரசாங்கம் செய்கின்ற செலவீடுகளாக இருக்கும். பிகாஸ் நிறுவனத்துறையினர் மீது தான் அரசாங்கம் என்ன செய்யும் சொன்னால் நிறைய செலவீடுகளை மேற்கொண்டு அவங்களை ஊக்குவிக்கும். சோ அரசாங்கத்தினுடைய செலவீடுகள் ஒரு உட்பாய்ச்சலாக கருதப்படும். அதே போல ஏற்றுமதிகள் நிறுவனத்துக்கு, நம்ம நாட்டுக்குள்ள காசு வெளியால இருந்து வரக்கூடிய விஷயங்கள். சோ இந்த அரசு செலவீடுகள், ஏற்றுமதிகள் என்பது அரசு செலவீடுகள் மூடிய பொருளாதாரத்துக்கும் திறந்த பொருளாதாரத்துக்கு ஏற்றுமதிகளும் காணப்படும். சோ மூடிய பொருளாதாரம், திறந்த பொருளாதாரம் எல்லாம் ஏஐடிக்கு நம்ம பார்க்க தேவையில்லை, வெளிய பொருளாதாரம் மாத்திரம் போதும். சோ இது உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். இந்த எல்லா பாயிண்ட்ஸும் ஓகேவா? எல்லாருக்கும் நம்ம படிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகேவா? ரைட் ரைட் ஓகே ரைட். ஸோ இது பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் நேஷனல் அக்கௌண்டிங். இது பிறகு தான் நம்ம தேசிய கணக்கீடு சம்பந்தமாக என்ன மாதிரி இதுல சமன்பாடுகள் என்ன, அக்கௌண்ட்ஸ் சொல்லுவோம். இது வந்து இதுல இருக்கக்கூடிய பேரின பொருளியல், மெக்ரோ எக்கனாமிக்கினுடைய ஃபேக்டர்ஸ் வரக்கூடிய சாப்டர்ஸ் தான் இது. ஸோ இதை நாம ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம இந்த தேசிய கணக்கீடு, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க. ஸோ நோட்ஸை நான் வந்துட்டும் செய்கிறேன். ஸோ டுடே நான் நினைக்கிறேன் போதும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். Okay guys, so see you in the next class. Bye. Thank you. My dears, please உங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கொள்ளுங்க. Right. Thank you guys. Bye.